நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அணைக்கின்றார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா, நம்பி வா. பாவத்தை விட்டே எழுந்து வா, உன் சாபத்தை விட்டே எழுந்து வா, உன் வியாதியை விட்டே எழுந்து வா, உன் கடன்களை விட்டே எழுந்து வா. அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அணைக்கின்றார். அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அணைக்கின்றார். நம்பி வா, நம்பி வா, நம்பி வா. பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு எழுந்து வா, உன் வியாதியை விட்டு எழுந்து வா, உன் கடன்களை விட்டு எழுந்து வா. அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அணைக்கின்றார். அன்பரின் பாதத்திலே ஓர் நாள் நான் வீழ்ந்து கிடந்தேன். அன்போடு உன்னை அழைக்கின்றார், அன்போடு உன்னை அணைக்கின்றார். கரங்களை உயர்த்தி நம்பி வா மகனே மகளே, நம்பி வா தேவனுடைய பிள்ளையே, நம்பி வா. நம்பி வா. பாவத்தை விட்டு எழுந்து வா, உன் சாபத்தை விட்டு உன் வியாதியை விட்டு உன் கடன்களை விட்டு எழுந்து வா. எழும்பு, எழும்பு சீயோனே, விழுந்து கிடக்காத. வியாதியில விழுந்து போனியா? கடல்ல விழுந்து போயிட்டியா? ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து போயிட்டியா? என் நேசு சொல்லுகிறார், எழும்பு மகனே, எழும்பு சீயோனே. நீ இன்னும் ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது. உன்னை கொண்டு நான் செய்ய வேண்டிய திட்டங்கள் நிறைய இருக்கிறது. உன்னை கொண்டு நான் சாதிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கிறது. நீ வெட்கப்பட்டு தலை குனிந்து நின்ற இடத்திலே நீ பெருமைப்பட வேண்டாமா? தலை குனிந்த இடத்திலே தலை நிமிர வேண்டாமா? எழும்பு மகனே, எழும்பு மகளே. உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் இனி 7 வழியாய் ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்.
உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினவர்களை இனி தேடியும் காணாதிருப்பாய். ரீமா ஹந்தல ரபா கதியாந்து நம ரபா. எழும்பு மகளே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு நான் ஒரு வல்லமை என்னை கொடுக்கிறேன். கரங்களை தட்டி பெற்றுக்கொள். Receive the power. உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், உனக்குன்னு விசேஷித்த கிருபை, உனக்குன்னு ஒரு வல்லமை, உனக்குன்னு ஒரு வரம், உனக்குன்னு ஒரு வரம் கொடுக்கிறேன். ஒரு வரம் வேண்டி வந்திருக்கிறாய். அந்த வரத்தை இன்றைக்கு நான் உனக்கு கொடுக்கிறேன். இனி அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். அநேகருடைய கட்டுகளை நீ அறுப்பாய். அநேகருக்கு பணம் கொடுத்து நீ உதவி செய்வாய். இனி நீ கடன் வாங்க மாட்டாய். அநேக ஜாதிகளுக்கு கொடுக்கும்படி எழும்பு. உன் டிப்ரெஷனை விட்டு எழும்பு. சோர்வுகளை விட்டு எழும்பு. சோர்ந்து போய் கிடக்கிற உனக்கு நான் பலன் கொடுத்து, சத்துவம் இழந்த உனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவேன். நிம்மதி இழந்த உனக்கு நிம்மதியை பெருக பண்ணுவேன். செல்வங்களை இழந்த உனக்கு செல்வத்தை பெருக பண்ணுவேன். வருமானத்தை இழந்த உனக்கு வருமானத்தை பெருக பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். காலி பாத்திரங்களுக்கு முடிவு வந்துவிட்டது. நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆரம்பத்திலேயே சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சொல்லுங்க, என் பாத்திரம், என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி 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 வழிகிறது. வாய்க்கால் போல ஓடுகிறதை பார்க்கிறேன். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீ மாறுகிறதை பார்க்கிறேன். யாருக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்தேன் என்று சொன்னார். இனி ஊருக்கே உன்னை பிரயோஜனமாய் நான் மாற்றுவேன் என்று. ரீமா ஹந்தல ரபா. என்னை கொண்டா என்று நீ யோசிக்கிறாய். என்னை கொண்டு ஆண்டவர் செய்ய போகிறார். உன்னை கொண்டுதான் மகளே, உன்னை கொண்டுதான். தள்ளப்பட்ட நீதான் எனக்கு தேவை. தள்ளப்பட்ட உன்னை கொண்டுதான் நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். பேதையாயிருக்கிற என்னையா என்று நீ கேட்கிறாய். பேதையாயிருக்கிற உன்னை கொண்டு நான் செய்ய போகிறேன். பேதைகளை கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்துகிற தேவன் நீ அறியாயோ? நீ அறியாயோ? நீ அறியாயோ? இது உன்னுடைய நாள். தபாகந்தரமா ஹஷ்யாரபா தீமனே கேஷியா கரபரபரபா. Thank you Lord. உமக்கு நன்றி. உமக்கு நன்றி. வல்லமையினால் நிரப்ப தொடர்ந்து எங்களோடு பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால இவங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு ஆண்டவர் சொல்றார். எல்லாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறியா? இருக்கும்போது எல்லாரும் வந்தாங்க, இப்ப என்கிட்ட இல்லை, மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறியா? யார் மறந்தாலும் உன்னை சேர்த்து கொள்ளுகிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, இழந்து போன எல்லாத்தையும் மறுபடியும் உனக்கு கொடுப்பேன்னு சொல்றார். ஆமென். நினைக்கலாம் எதுக்காக இதெல்லாம் நடந்ததுன்னு நினைக்கலாம். மனுஷன் எப்படிப்பட்டவன், உலகம் எப்படிப்பட்டது நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? இன்னுமா உலகம் தெரியாத பிள்ளையா நீ இருப்ப? நீ உலகத்தை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக சில கஷ்டங்களை நான் அனுமதித்தேன் மகளே. மனுஷன் இவ்வளவுதான் அப்படின்னு நீ இப்ப புரிஞ்சிருப்ப. ஆபத்துல உன்னை விட்டுட்டு உடனே எல்லாரும் குறிச்சு நீ ரொம்ப துக்கத்தோட வந்திருக்கிற. கவலைப்படாத.
மனுஷன் உன்னை விட்டு ஓடும்போது உனக்காக ஓடி வருகிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் தூரத்திலிருந்து ஓடி வந்து உன்னை கட்டி தழுவி முத்தமிட்டு, நான் இருக்கிற மகனேன்னு சொல்லுவார், நான் இருக்கிற மகளேன்னு சொல்லுவார். உன்னை திக்கற்றவளா ஒரு நாள் ஆண்டவர் விட மாட்டார். அல்லேலூயா. அவர் மனமாற மனுஷன் அல்ல. நீ கஷ்டப்படுறத பார்த்து வேடிக்கை பார்க்கிற தேவனை தேடி நீ வரவில்லை. உன் கஷ்டத்துல உனக்கு உதவி செய்கிற தேவனை தேடி வந்திருக்கிறாய். அவர் கட்டாயம் உனக்கு ஒரு உதவி செய்வார். இன்னைக்கு ஏதோ ஒரு உதவியை தேடி எதிர்பார்த்து வந்திருக்கு. யாரால இந்த உதவியை செய்ய முடியல, என் ஆண்டவராவது இதை செய்வாரா என்று நீ வந்திருக்கிறாய். அவருக்கு அநேக பேர்கள் உண்டு. அதுல ஒன்று உதவி செய்கிற எபினேசர். உதவி செய்கிற எபினேசர். உனக்கு அவர் உதவி கரம் நீட்டுகிறதை என் ஆவியில பார்க்கிறேன். அநேக பிள்ளைகளுக்கு நேராக அவருடைய அழகான தழும்புள்ள கரங்கள் நீட்டப்பட்டு உன் கையை பிடிச்சி, நான் கூட இருக்கிற மகளே, உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள், நான் தருவேன் என்று சொல்லுகிறான். அகாஸ்வேரு ராஜாவே எஸ்தரை பார்த்து, உனக்கு என்ன வேணும், என் ராஜ்யத்துல பாதிய வேணாலும் கேளு, தர்றேன்னு சொன்னாருன்னா நம்ம ஆண்டவர் தர மாட்டாரா? ஹல்லேலூயா. அவருடைய கரம் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிற கரமாய் இறங்கி வந்திருக்கிறது. சொன்னபடி செய்வார். ஆமேன். சரி, நீ எங்க அடிமையாய் வாழ்கிறாயோ அங்க உனக்கு சுதந்திரம் கொடுக்க போறார். அதுவான் குடும்பமா இருக்கலாம், நீ வேலை செய்கிற இடமா இருக்கலாம், உங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம். சிலர் சொல்லுவாங்க, நான் வாழப்போன இடத்துல என்னை அடிமையாக வச்சிருக்கிறாங்க, எனக்கு ஒரு சுதந்திரமும் இல்லை, நான் நினச்சது எதுவுமே அங்கே பேச முடியாது, நான் நினச்சது எதுவுமே அங்கே நடப்பிக்க முடியாது, நான் நினச்சது எதுவுமே அங்கே செய்ய முடியாது. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை, அப்படின்னா மெய்யான சுதந்திரம். ஆமேன். பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், என்னென்னமோ சுதந்திரம் நம்ம உலகத்துக்கு கிடைச்சிருச்சு, இந்தியாவுக்கு கிடைச்சிருச்சு. ஆனால் நீ வாழ்கிற இடத்துல உனக்கு சுதந்திரம் கிடைச்சதா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நிறைய பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆமேன். ஆமாம், இன்னைக்கு ஆண்டவர் உங்களை சுதந்திர பறவைகளாக நீங்கள் சுற்றி திரிய ஆண்டவர் உதவி செய்வார். ஆமேன். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் எகிப்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு விடுதலை சுதந்திரத்தை கொடுத்து மீட்டு கொண்டு வந்து ஒரு சுதந்திர பூமியில் ஆண்டவர் வச்சார். இன்னைக்கு பிறகு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல யார் யாரெல்லாம் உங்களை அடிமையாக வச்சுருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருடைய கையிலிருந்து இன்றைக்கு உங்களுக்கு விடுதலையின் நாள். ஹல்லேலூயா. யாவியில் பார்க்குறேன், சிலதை வச்சு மிரட்டியே ஒன்று அடிமையாக வச்சு சில காரியங்களை சாதிக்கிறத பார்க்குறேன். ஆமேன். என்ன, சிலதை காமிச்சு மிரட்டி சில காரியங்களை உங்கள்கிட்ட சாதிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்களும் விட்டு கொடுத்துட்டே இருக்கிறீங்க, வேறு வழி இல்லைன்னு. இன்னைக்கு பிறகு மிரட்டுறதுக்கு அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது. ஹல்லேலூயா. மிரட்டுறதுக்கும் இருக்காது, மிரட்டுறவனே இருக்க மாட்டான், அவனை தேடியும் காண மாட்டாய். ஹல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு ஒரு பெரிய சுதந்திர வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பாராக. சரி, ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தையை எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை நிறைவேற்றி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். அவனுக்கு எல்லா காரியத்திலும் ஒரு பெரிய திரளான ஆசீர்வாதத்தின் திரட்சி இருந்தது. ஒரே ஒரு காரியத்தை தவிர. ஆண்டவர் திடீர்னு ஒரு நாள் அவனுக்கு தரிசனம் ஆகிறார். அப்போ அவனுக்கு வயசு 99. திடீர்னு தரிசனம் ஆகிட்டார். அவன் வீட்டுக்குள்ளே வந்து டைரக்டாக ஆண்டவர் அப்பியர் ஆகி தரிசனமாகி அவனை பார்த்து சொல்கிறாரு,
ஆபிரகாமே பயப்படாத, நீ எனக்கு முன்பாக என்னைக்கும் உண்மையும் உத்தமனாய் இருக்கணும். என்ன சொல்கிறார்? ஒரு பிளஸ்ஸிங் கொடுக்கறது முன்னாடி நீ எனக்கு உண்மையாக இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு உண்மையாக இருக்கணும். எனக்கு உண்மையாக இருக்கணும்னா வசனத்துக்கு உண்மையாக இருக்கணும். உங்கள் புருஷனுக்கு நீங்கள் உண்மையாக இருக்கணும், உத்தமமாக இருக்கணும். உங்களை பார்த்து இவ உத்தமின்னு சொல்லணும், இவன் ஒரு உத்தமன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தான் முதல்ல ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். உங்கள் பெற்றோருக்கு நீங்கள் உத்தமமான பிள்ளைகளாக இருக்கணும். உங்கள் பெற்றோர்கள் உங்களை பார்த்து சொல்லணும், ஊரில் 1000 வாலிப பிள்ளைங்க இருக்கும், ஆனால் என் பிள்ளைய மாதிரி உத்தமையை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லணும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, அநேக ஸ்திரீகள் உண்டு, ஆனால் அவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ குணசாலியான ஸ்திரீ. அந்த பட்டம் பெயர் உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வாங்கணும். ஏன்னா நீங்கள் அன்பரின் பாதத்தில் ஒவ்வொரு மாதமும் வந்து ஆண்டவருடைய அன்பான வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள். இன்றைக்கி ஒரு அம்மா எங்கள் சாட்சி சொன்னாங்க, கடைசியாக ஐயாவை பார்க்க எனக்கு அவ்வளோ சந்தோஷம் கொதிச்சாங்க. அவங்க சாட்சியில் பெரிய ஹைலைட்ஸ் என்னன்றது எத்தனை பேர் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னு தெரியாது. எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு வீட்டில் இருந்து. கடைசியாக அந்த அம்மாட்ட ஆண்டவர் பேசுகிறார். அந்த அம்மா கேட்குறாங்க, நான் எதை இப்போ இந்த இடத்துல வைக்கிறது? இந்த ஃபோட்டோலாம் எடுத்தாச்சு, இப்போ அந்த இடம் காலியாக இருக்குது, எதை வைக்கிறது அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு ஒரு வசனத்தை வைக்க சொன்னார். ஏன்னா வசனம்தான் நமக்கு வாழ்வு, அதுதான் நமக்கு மங்கள வார்த்தை. ஆமேன். என்ன வசனத்தை சொல்ல சொன்னார்? அம்மாவுக்கு சிரிப்பை பாருங்க, அப்படி சிரிக்கிறாங்க, விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சரி, என்ன வார்த்தை ஆண்டவர் வைக்க சொன்னார்? வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என்னுடைய வார்த்தையோ ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அப்படின்னா ஒளிந்து போகாத ஒன்றை உன் வீட்டில் வச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒளிந்து போகாத ஒன்றை இன்னைக்கு ஆண்டவர் உங்கள் இருதயத்தில் வச்சு அனுப்புகிறார். ஒளிந்து போகாதது என்னது? ஆண்டவருடைய வார்த்தை. அந்த வார்த்தைன்னா யாரு? ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அது தேவனோடு இருந்தது, அது தேவனாய் இருந்தது. அப்போ ஒளிந்து போகாத தேவனை இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். அந்த ஒளிந்து போகாத தேவனும் தேவனுடைய வார்த்தைகளும் உங்களுக்குள் நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறது மாத்திரமல்ல, உத்தமனாய் உத்தமியாய் வாழ்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு வேண்டியது எல்லாம் ஆண்டவர் செய்வார். அவர் சொல்லியிருக்கிறார், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை நீங்கள் தேடும் பொழுது மீதி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சரி, ஆபிரகாமை பார்த்து நீ எனக்கு முன்பாக உத்தமனா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி பிளஸ்ஸிங்கை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் ஃபேமிலி பிளஸ்ஸிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபேமிலி பிளஸ்ஸிங், குடும்ப ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு குடும்ப ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அவனுக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் குடும்ப ஆசீர்வாதம் ஒன்று குறைவுபட்டிருந்தது. என்னன்னா, அவனுக்கு ஒரு பிள்ளை இல்லை. அப்போ ஆண்டவர் இன்னைக்கு அவனுக்கு என்ன பண்ணார்? இன்னைக்கு சந்தித்து பார்த்த உடனே, ஆபிரகாமே நம்ம 2 பேருக்கும் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. யார் யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் அக்ரிமெண்ட் போடுறது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஈசாக்கிடத்துல அந்த தேசத்தினுடைய ராஜா அக்ரிமெண்ட் போடுறான், ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறான். நம்ம 2 பேரும் எப்பவும் சமாதானமாக இருக்கணும்னு உடன்படிக்கை பண்ணுறான். ஆனால் இங்கே உலகத்தை உண்டு பண்ணின, அண்ட சராசரங்களை உண்டு பண்ணி வார்த்தையினால் தொங்க விட்டு அழகு பார்க்கிற என் ஆண்டவர் ஆபிரகாமிடத்தில் சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோமா. இப்போ அந்த ஆண்டவர் உங்களை பார்த்து நம்ம 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோமா. எத்தனை பேர் ஆமீன்னு சொல்கிறீங்க? அப்படியே உங்கள் கையை அப்படி லாக் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படி அப்படி லாக் பண்ணுங்க. ஓகே, இப்படி இப்படி பிடிங்க, இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, கரெக்டாக பிடிச்சிட்டிங்களா? இப்போ உங்கள் கையோட யாரு கை லாக் ஆகிருக்கு தெரியுமா? உங்களுக்காக துளைக்கப்பட்ட என் இயேசுனுடைய கரம். ஹல்லேலூயா. இப்போ அந்த ஆண்டவங்க கையை பிடிச்சிட்டு அன்னைக்கு ஆபிரகாமுக்கு ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்தாரு. என்ன அக்ரிமெண்ட்னா,
நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்போ உங்க கையை பிடிச்சு சொல்றாரு, மகனே மகளே, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். சொல்லுங்க பார்க்கலாம், திரளாய் திரளாய் திரளாய். ஆசீர்வாதத்தின் திரட்சி உங்கள் மேல வந்து அமருது. ஆமென். நிறைய பேர் போய் டெபிட் கார்டை ஸ்வைப் பண்ணி பண்ணி பார்த்துருப்பீங்க. பணமே வந்திருக்கா? இருந்தால் தானே வரும். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சட்டியில் இருந்தால் தான், சொல்லுங்கள், சட்டியில் இருந்தால் தான் ஆப்பையில் வரும். ஆமேன். ஆமாம், நீங்கள் அகப்பேன்றீங்க, எங்கள் ஊரில் ஆப்பேன்னுவாங்க. ஆமேன். ஏதோ ஒன்று இன்னைக்கு மொபைலில் விதவிதமான ஆப் இருக்குது. ஆப்பே இருக்கோ இல்லையோ. ஆமேன். சரி, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, திரளா பெருக பண்ண ஆண்டவர் சில முயற்சிகளை உங்களுக்காக எடுக்க போகிறார். ஆமேன். ஆமாம். ஆண்டவர் முதல்ல அன்னைக்கு ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையை வார்த்தையில் கொடுத்தார். சொல்லுங்கள், உடன்படிக்கையை வார்த்தையால் கொடுத்தார். அதன் பிறகு ஆண்டவர் வாயில் சொல்லிட்டு அப்படியே கதை பேசிட்டு போகிறவர் அல்ல, வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிற ஆண்டவர். ஆமென். அவர் சொல்றாரு, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, I will confirm my covenant between me and you and will greatly increase your numbers. Greatly increase அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா மிகவும் திரளாய். திரள் அப்படின்னு சொன்னாலே அதிகமானவைகள் என்ற அர்த்தம். ஆமென். சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு 4வது வசனத்துல, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஜாதிகள் அப்படின்னோடனே நீங்க கம்யூனிட்டி, ஜாதியை நீங்க கணக்கு போட்டுறாதீங்க. ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது, you will be the father of many nations. அநேக தேசங்களுக்கு உன்னை தகப்பனாய் மாற்றுவேன். அப்படின்னா எல்லா தேசத்திலும் உன்னுடைய சந்ததி சந்தானம் பரவி கிடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். உன் சந்ததி சந்தானம் எல்லா தேசம், ஆல் நேஷன்ஸ் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உள்ளூர்லேருந்து வேலை கிடைக்கல, வெளியூரில் போய் பண்ணலாம், வேலை தொழில் பண்ணலான்னா அங்கே போய் நஷ்டமாயிட்டேன். திருப்பி உள்ளூருக்கு வரலான்னு பார்த்தாச்சுன்னா உள்ளூரில் ஆல்ரெடி நிறைய பிரச்சனை. இப்போ எந்த ஊருக்கு போகிறது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆமேன். ஆண்டவர் சொல்லார், எந்த ஊரில் வெட்கப்பட்டியோ அங்கேயே உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இனி நீ ஊரை விட்டு எங்கேயும் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நீ இருக்கிற இடத்துல உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லிட்டு இப்போ அவனுக்கு என்ன பிளஸ்ஸிங் ரொம்ப அவசியம், அவன் மனைவிக்கு தான் ஒரு பிளஸ்ஸிங் அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அடுத்து சொல்றாரு, அதே 16வது வசனத்தில் சொல்றார், நான் அவளை ஆசீர்வதித்து. யார் ஆசீர்வதித்து? உன் மனைவியாகிய சாராளை ஆசீர்வதித்து அவளாலே ஒரு குமாரனையும் உனக்கு தருவேன். அவள் ஜாதிகளுக்கு தாயா இருப்பாள். நீ எப்படி ஜாதிகளுக்கு தகப்பனா இருக்கிறாயோ அதே போல அவள் ஜாதிகளுக்கு தாயாக இருப்பாள். அவளாலே அநேக நாடுகளுக்கு ராஜாக்கள் உண்டாகும்படி அவளை ஆசீர்வதிப்பேன். இன்னைக்கு அருமையான அம்மா சொல்லும் பொழுது சொன்னாங்க, எனக்கு ஒரே ஒரு பெரிய ஆசை. என்ன ஆசை அவங்க சொன்னாங்க? நீங்கள் யாராவது கவனிச்சிங்களா? சொல்லுங்கப்பா. என்ன மாதிரியே ஒரு ஊழியக்காரன் ஆகணும். பரவாயில்ல, நல்ல தெளிவாக தான் இருந்திருக்கு. அம்மா உங்கள் சாட்சி இன்னைக்கு எல்லாரையும் டச் பண்ணிருச்சு. ஓகேயா? சரி. என்ன மாதிரி? ஸ்டீஃபன் ஐயா மாதிரி அவன் ஒரு ஊழியக்காரன் ஆகணும். என்கிட்ட வந்து ஜெபிக்கும் போது நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏசப்பா மாதிரி என் பிள்ளை ஒரு பெரிய ஊழியக்காரன் ஆகணும். அப்படின்னா என்னை விட பெரிய ஊழியக்காரன் அவன் மாறணும். ஆமென். அதுதான் ஆசீர்வாதம். எவ்வளவு நல்ல ஆசை பாருங்க. ஆமாம், வேற எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணும், இது எல்லாத்த விட
என் பிள்ளை கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை எம்பி ஆகணும், என் பிள்ளை மினிஸ்ட்ரி ஆகணும் அப்படின்னு நினைக்காம என் பேரன் ஆண்டவருக்கு மகிமையான ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியக்காரனா மாறணும். ஹல்லேலூயா. சிலர் நினைப்பீங்க ஊழியக்காரன்னு போயாச்சுன்னா ஒருத்தனும் பொண்ணு கொடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களா? அப்படி சிலர் அப்படி யோசிக்கிறாங்க. ஊழியக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் ஒவ்வொரு நாளும் வானத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு இருக்கணும். வானத்தை அண்ணாந்து பார்க்குறவனுக்கு தான் ஆசீர்வாதம். அது நிறைய பேருக்கு தெரியாது. ஆமேன். இதெல்லாம் கடந்த காலம். இனி என்ன நடக்கும் தெரியுமா? ஊழியக்காரன் வீட்டில் தான் பொண்ணு எடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும்னு கியூவில் நிற்க போகிறாங்க. ஆமேன். ஏன்னா அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறவன். ஒரு 7 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கிறது ஒரு பெரிய சாதனை அல்ல. லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அவன் ஆசீர்வாதமாயிருக்கிறான். வருகிற நாட்கள் அது நடக்கும். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மனைவி ஆசீர்வதிக்கிறார். இவன்கிட்ட வாக்கு தத்தம் பண்ணிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அக்ரிமெண்ட் போட்டுட்டு உடனே என்ன சொல்றாரு? உன்னுடைய மனைவி ஆகிய சாராள் தேசங்களுக்கெல்லாம் தாயாயிருப்பாள். அவளை நான் ஆசீர்வதிச்சு அவள் மூலமாக ஒரு குழந்தை பிறக்கும், அவனுக்கு ஈசாக்குன்னு பெயரிடணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். செய்தாரா? செய்தார். இன்னைக்கு குடும்ப ஆசீர்வாதங்கள் நிறைய எதிர்பார்த்து தேவ பிள்ளைகள் இங்கே வந்திருக்கிறீங்க. சிலர் யோசிக்கிறீங்க, எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, எனக்கு இன்னும் ஒரு நிரந்தரமான வேலை அமையலையே, இதுக்குள்ளால எப்படி நான் பிள்ளையை பற்றி யோசிக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் உனக்கு பிள்ளையை கொடுப்பேன்னா வழியில் இருக்கிற எல்லாத்தையும் செய்து கொடுத்துருவார். ஹல்லேலூயா. உனக்கு வேலையை கொடுப்பாரு, உனக்கு நல்ல அழகான வரனை ஆண்டவர் கொண்டு வருவார், நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார், எல்லாத்தையும் கொடுத்துருவார். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க இங்கே இருக்கிறவங்க ஆபிரகாமை போல எனக்கும் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு வந்திருக்கிறீங்க. இதுக்கு முன்னால் ஒரு முறை ஆண்டவர் ஆபிரகாமை சந்தித்தார். அப்போ சந்திக்கும்போது ஆபிரகாமே நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமாயிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நான் உனக்கு ஸ்ட்ரெங்தா அப்படின்னு சொல்கிறார். நான் தான் உனக்கு பேக்கப்ன்றார். ஆனால் அவன் அதெல்லாம் காதில் வாங்கல, மைண்ட் செட்டே இல்லை. ஏன்னா அவனுக்கு தேவையெல்லாம் இப்போ என்ன? ஒரு குழந்தை. அந்த பேசேஜை வாசிங்கன்னா ரொம்ப தமாஷா இருக்கும், ரொம்ப சிரிப்பாக இருக்கும். ஆண்டவர் விசிட் பண்ணிட்டு சொல்கிறார், ஆபிரகாமே. அவர் சீரியஸாக சொல்கிறாரு, நான் உனக்கு கேடகமும் மகாபரிய பலனுமா இருப்பேன். இவன் என்ன பதில் சொல்லணும்? ஆண்டவரே நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஆமேன், நீ அப்படி செய்கிறதுக்காக நன்றின்னு சொல்லணும். இவன் அப்படியெல்லாம் பதில் சொல்லலை. ஏன்னா அவனுடைய இருதயத்தில் ஒரு குமுறல், பிள்ளை இல்லைன்னு. அவன் உடனே என்ன தெரியுமா ஆண்டவரிடத்தில் பதில் சொல்கிறான்? ஆண்டவரே வந்ததே வந்தீங்க, எனக்கு என்னத்தை தருவீர்? நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனேன்னு கேட்டான். ஒரு ஏக்கம். ஆண்டவரே வந்ததே வந்துட்டீங்க, நீர் எனக்கு என்னத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க, என்னத்தை தருவீர்? இன்னைக்கு நிறைய பேர் யோசிக்கிறீங்க, ஆண்டவரே நீர் எனக்கு என்னத்தை தருவீர், நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே என்று. ஆபிரகாமை போல நீங்களும் ஒருவேளை ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். நான் இன்னும் ஒரு வேலை இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஒரு நல்ல சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே, இன்னும் எனக்கு ஒரு நல்ல சமாதானம் இல்லையா ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரே என்றெல்லாம் சொல்லி ஒருவேளை நீங்கள் ஆபிரகாமை போல எனக்கு என்னத்தை தருவீர், எனக்கு என்னத்தை தருவீர், அந்த பேசேஜை படிக்கும்போது உண்மையிலே என் கண்கள் எல்லாம் குளமாகிவிட்டது. அப்படின்னா அவன் எப்படா ஆண்டவரை மீட் பண்ணுவேன், இந்த முறை அவரை எஸ்கேப் ஆக விடக்கூடாது, மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால் அவர் சொன்னதெல்லாம் அவங்க பொருட்படுத்தவே இல்லை, அதை கவனிக்கலை. மாறாக இன்னைக்கு ஆண்டவரை பார்த்த உடனே என்ன வேணுமோ போட்டு பட்டுன்னு உடைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறான், என்னத்தை தருவீர், நான் பிள்ளை இல்லாதிருக்கிறேனே. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார். இந்த கூட்டம் ஸ்டீஃபனுக்காக கூடின கூட்டம் அல்ல, இயேசுவுக்காக கூடியிருக்கிற கூட்டம், இயேசுவை தேடி வந்திருக்கிற கூட்டம். இயேசுப்பா இங்க இருக்கிறாரு, நீ தேடி வந்திருக்கிற இயேசு இங்கு நிச்சயமா உன் பக்கத்துல தான் அவர் உட்கார்ந்து இருக்கிறார்.
அவரை பார்த்து, எனக்கு என்ன தரப்போறீங்க ஆண்டவர்? ஆண்டவர் என்னத்தை சொல்றார் தெரியுமா? உனக்கு வேண்டியது எல்லாம் தரேன். ஆமென். அன்றைக்கு ரூத்தை பார்த்து சொன்னார், உனக்கு வேண்டியது எல்லாம் நான் தருவேன், உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன். நிறைய தேவை இருக்கு, நிறைய காரியங்களில் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, மன கஷ்டம் இருக்கு, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒரு நாள் பிள்ளைக்கு வியாதி, ஒரு நாள் புருஷனுக்கு வியாதி, ஒரு நாள் மனைவிக்கு வியாதி. சம்பாதிக்கிறதெல்லாம் டாக்டர்கிட்ட போகுது, சம்பாதிக்கிறதெல்லாம் வட்டி 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 போயிட்டே இருக்குது. என்னத்தை தருவீங்க ஆண்டவரே? என்னத்தை தருவீங்க? ஆண்டவர் சொல்றார், என்னையே உனக்கு கொடுத்தன மகளே, என்னையே கொடுத்துட்டேன், இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் கேளு, எல்லாவற்றையும் நான் தருவேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்த்த ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ உத்தமியாயிரு மகளே, நீ உத்தமனாயிரு, உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் வைப்பேன், திரளான ஆஸ்திகளுக்கு சொந்தக்காரனாய் வைப்பேன், திரளான வரங்களுக்கு உன்னை அதிபதியாய் வைப்பேன். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறோம், ஆண்டவரே என் பிள்ளைங்க அந்த ஆரம்ப ஜபத்திலே அது வந்துச்சு, என் பிள்ளைங்க இன்னைக்கு ஒரு வரம் வேண்டி வந்திருக்கிறார்கள், என் பிள்ளைகளுக்கு நிறைய வரங்கள் ஆண்டவர் கொடுத்தணும். உங்களுக்காக சுட சுட இஸ்ரேலிருந்து ஆண்டவருடைய புண்ணிய பூமியிலிருந்து அபிஷேகம் ஆண்டவருடைய வல்லமே சுமந்து அழகாக நிற்குது பாருங்க. அபிஷேகம் என்ன இருக்கா? இந்த கிண்ணத்தை பார்த்த உடனே ஆசையாக இருக்கு. ஆமேன். எனக்கு என்னத்தை தருவீங்கன்னு நீங்கள் கேட்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, என் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறேன், என் வல்லமை உங்களுக்கு கொடுக்க போகிறேன், என் வரங்கள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இந்த போல்ல நீங்கள் பார்க்கிற இந்த பரிமள தைலம், இது மனுஷனால் உண்டு பண்ணப்பட்ட ஒரு பரிமள தைலமாக இருந்தாலும், நீங்க 2 மணி நேரம் கேட்கிற வார்த்தைகளில் உள்ள வல்லமை இதற்குள்ளால இறங்குகிறது. இந்த வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இன்னைக்கு பாய்ந்து வரும் பொழுது உங்களுடைய தரித்திரம் கட்டுகள், மாந்திரிக கட்டுகள், செய்வனை கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட. ஹல்லேலூயா. ஏற்கனவே மருமக பனி போல பையன் பரிசுத்த ஆவியானவரேன்னு பாடும் பொழுது நிறைய அலக்களிப்பின் ஆவிகள் எல்லாம் ஓடி போச்சு. ஆமென். எல்லாம் ஓடி போச்சு. நமக்கு நிறைவான பரிமள தைல அபிஷேகம். ஆமென். ஆமாம், அப்படியே தேவதூதன் கையில் வச்சிருப்பான். ஆண்டவர் எடுத்து 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 உங்கள் தலையில் அள்ளி 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 அபிஷேகத்தை ஊற்றுவார். அந்த அபிஷேகம் உங்கள் சிரசில் ஒட்டி கொள்ளும். ஆமென். இந்த அபிஷேகம் உங்க மேலே இருக்கும் பொழுது நுகங்கள் எல்லாம் முறிக்கப்படும். அப்பா, அவ்வளவு வாசனை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். உங்களுக்கு தெரியும், எத்தனையோ முறை இந்த ஆனந்த தைல அபிஷேகம், பரிமள தைல அபிஷேகம் நான் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அடுத்த மாதத்தில் நிறைய சாட்சிகள் வரும். ஒரு முறை ஒரு அம்மா சொன்னாங்க, 18 வருஷமாக குழந்தை இல்லாத ஒரு தாயாருக்கு இந்த எண்ணெய் தலையில் இருந்ததை எடுத்துக்கொண்டு, அதுவும் அவங்கள்ட்ட கையில் இருக்காது, தலையில் வச்ச எண்ணெயை கொண்டு போய் அந்த 18 வருஷம் குழந்தை இல்லாத தாயுடைய வயிற்றில் விசுவாசத்தோடு பூசினா 18 வருஷத்துக்கு பிறகு ஆண்டவர் முதல்ல ஒரு குழந்தையை கொடுத்தார். இன்னொரு முறை உங்களுக்கு தெரியும், ஒரு டாக்டர் இங்கே வந்திருந்தார். அவருடைய மச்சினை அப்படின்னாச்சுன்னா சகோதரியுடைய புருஷன் பல வருஷமாக மென்டலி அப்செட் ஆகி புத்தி பேதலித்த நிலைமையில், மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில் வீட்டில் இருந்தார். எவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பிரயோஜனம் இல்லை. டிப்ரெஷன் டேப்லெட்டை கொடுத்து அவரை வீட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் இந்த டாக்டர் போனவுடனே என்ன பண்ணார், இந்த தலையில், இவருக்கு தலையில் வச்சு அந்த அபிஷேகத்தை, அந்த எண்ணெயை எடுத்து விசுவாசத்தோட அவருடைய மச்சானுடைய சிரசில் பூசி இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விடுதலைன்னு சொன்னார். பார்த்தா அந்த நிமிஷமே அவன் புத்தி தெளிஞ்சிட்டான். நிறைய பேர் குடிவரையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாள். நிறைய பேர் வியாதி, நிறைய பேர் அதை கொண்டு போய் மூக்கில் அப்படி தடவி அந்த ஆஸ்மா வியாதியிலிருந்து, வீசிங் பிரச்சனைகளிலிருந்து எவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். அந்த அற்புத எண்ணெய்க்குள்ளால ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது. ஆமென். நம்ம எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறோம்.
நம்ம மேலே இறங்குறது மாதிரி பனி போல இறங்குகிற பரிசுத்த ஆவியானவர் மாதிரி பனி போல ஆண்டவருடைய வார்த்தைகள் அவற்றுக்குள்ளே நிரப்பி இருக்கு. அதுக்கு தான் அதை இங்கே ஆல்டரில் வச்சுருக்கிறோம். எதுக்கு இந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து பலிபீடத்தில் வச்சுருக்கேன் தெரியுமா? அது சார்ஜ் ஏறிட்டே இருக்கு. சொல்லுங்க, சார்ஜ். என்ன சார்ஜ்? வசனத்தின் சார்ஜ் உள்ள ஏறிட்டே இருக்கு. உன்னை விடுதலை ஆக்குகிற வசனம், உன்னை உயிர்ப்பிக்கிற வசனம், பரிசுத்தம் பண்ணுகிற வசனம், உன்னை புடமிடுகிற வசனம், உனக்கு வல்லமையின் வரங்களை கொடுக்கிற வசனம், ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் கொடுக்கிற வசனம் இன்னைக்கு ஃபுல்லாக அதில் பேக் பண்ணி உங்கள் சிரசில் இன்னைக்கு ஆண்டவர் அதை ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே நம்முடைய நம்பிக்கை வார்த்தையின் மீது இருக்கணும். அதனால தான் அம்மா சொன்னாங்க, உலகமே அழிஞ்சாலும் வார்த்தை அழியாது. அந்த வார்த்தையை தான், அழியாத வார்த்தையை என் வீட்டில் என் சுவரில் வைக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. அந்த அழியாத வார்த்தை, அழியாத ஆண்டவரை என்னை உங்கள் இருதயத்தில் சுமந்துட்டு போங்க. நீங்கள் போகிற காரியம் எல்லாம் உங்களுக்கு வாய்க்கும். ஹல்லேலூயா. சரி, நிறைய பேர் இங்கே இன்னும் திருமணம் நிறைவேறாத நிலைமையில் வந்திருக்கிறீங்க. வயசு யாரி போச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கலை. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்கள் குடும்ப ஆசீர்வாதம் தான் முதல்ல ஆண்டவர் சொல்கிறார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அந்த அன்னைக்கு விசிட் பண்ணும் பொழுது அவருடைய மனைவியை ஆசீர்வதித்தார். அன்றைக்கு உன் மனைவியை ஆசீர்வதிப்பார். சில அண்ணாச்சிமார் நினைக்கிறீங்க, அப்பா இன்னைக்காவது அவளுடைய வாய்க்கு ஆண்டவர் ஒரு பூட்டு போடுவாரான்னு. நிறைய மனைவிமாருடைய வாய்க்கு இன்னைக்கு பூட்டு தேவை. ஆமேன். தேவையா இல்லையா? நீங்கள் எல்லாம் நல்ல பிள்ளைங்க இல்லை? அப்படி தானே, பேசவே மாட்டீங்க இல்லை? பேசுவீங்களா இல்லையா? ஆமாம், பேசுவீங்க. ஆனால் கரெக்டாக நிதானமாக பேசணும். ஆமேன். ஆமாம், தூஷண வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடாது. நிறைய பிள்ளைகளுக்கு கோபம் வந்தாச்சுன்னா சனியனை, பண்ணி, நாயை. யாரை திட்டுறது தெரியுமா? புருஷனை திட்டுறது. பிள்ளைகளை எல்லாம் அப்படி தான் கூப்பிடுவாங்க. நிறைய பேர் திட்டுறாங்க. அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஆமேன். நம்ம பிள்ளைகள் பரலோகத்தின் திரவியம், பரலோகத்தில் இருந்து வருகிற ட்ரெஷர். அதை அழகாக நீங்கள் கூப்பிடணும். ஆமேன். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். ஒரு தாயார் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ரூம்லேருந்து அவங்க மக கூப்பிட்றா, இதோ வந்துடுறம்மா அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், ஓ இவங்க அம்மா வயசான அம்மா உள்ளே இருக்காங்க போல இருக்குன்னு நினச்சா அம்மாவை தானே, சரி வந்துடுறம்மான்னு சொல்லுவான். புள்ள கூப்பிட்டான்னு இருடி வரேன்டி, இப்படி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இல்லைன்னா பேரை சொல்லி இரு வரேன் அப்படின்னு சொல்லி பேரை சொல்லுவாங்க. இவங்க சொல்கிறாம்மா வந்துடுறம்மா. உள்ளே போயிட்டு கூப்பிட்டுட்டு வர்றவங்க பாப்பாவை கூப்பிட்டு வர்றாங்க. பாப்பாவை எப்படி தெரியுமா பேசுகிறாங்க? அவங்க எத்தனாம் கிளாஸ் படிக்கிறாங்க, அவங்க இப்போ தான் பியானோ கற்றுக்கிறாங்க, மகளை அவங்க இவங்கன்றாங்க. அப்புறம் குட்டி பையனை இவங்க இப்போ தான் வந்து கீபோர்டு கற்றுட்ருக்குறாங்க. எனக்கு பார்க்கும்போது ரொம்ப பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வயதான ஒரு தாய் தகப்பன் அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவர்கள் பரலோகத்தின் திரவியங்கள். நம்ம செல்லமாக கூப்பிடும் பொழுது என்ன வேணாலும் கூப்பிடலாம். ஆமே. என் மக திடீர்னு வருவா, ஹலோ மிஸ்டர் தங்கையன் அப்படின்வா. தங்கையன்னா யார் தெரியுமா? யார் சொல்லுங்க, கஸ் பண்ணுங்க யாராவது. எங்கள் அப்பா பேர். தப்பி தவறி ஒரு நாள் பாஸ்போர்ட்டை எடுத்துகிட்டு எங்கேயோ அவளை கூப்பிட்டுட்டு எங்கேயோ வெளிநாடு போகும்போது அந்த இமிக்ரேஷன் ஆஃபீஸர் வந்து தங்கையன் தங்கையன் கூப்பிட்டார். நான் உடனே போன உடனே உங்கள் பேரை ஸ்டீஃபன் தானே டேடி, எப்போ தங்கையன்? நான் தங்கையனுக்கு பிள்ளை ஸ்டீஃபன். அண்ணிலேருந்து ஹலோ மிஸ்டர் தங்கையன் அப்படின்னா அவள் அப்படி கூப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். அந்த செல்லம் வேறு. செல்லமாக நீங்கள் எப்படி வேணாலும் பிள்ளைகளை கூப்பிடலாம். ஆமேன். புருஷனை கூப்பிடலாம் செல்லம்மா, எப்படி வேணாலும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து என் மனைவிக்கு ஒரு பேர், செல்ல பேர் வச்சுருக்கோம். என்ன பேர் தெரியுமா? ஜிஞ்சி. சீரியஸாக சொல்கிறேன். சில டைம் மக்கா மக்கான்னு தான் கூப்பிடுவேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக எல்லாரும் ஏய் ஜிஞ்சியை காணோம், எங்கே ஜிஞ்சியை காணோம், ஜிஞ்சியை காணோம். கிச்சனில் இருக்கிற அம்மா வந்து இஞ்சியை தேடுறாருன்னு நினைப்பாங்க. நானும் என் மனைவி அதெல்லாம் வந்து செல்லம். ஆமேன். அதை அப்படி வீட்டில் ஃபேமிலியாக இருக்கும்போது அப்படியே ஜிஞ்சி என்ன ஒரே அமர்கலமாக இன்றைக்கி சமையல் அப்படின்னா போதும், சமையல் பிரமாதம். எங்கள் ஜிஞ்சி வந்து என்ன
அந்த ஆட்டுக்கால் சூப்பு வைப்பா பாரு, ஆட்டுக்கால் சூப்பு, அந்த ஆட்டுக்கால் பாயா, பாயா ஸ்பெஷல். ஆமேன். பாயம்மா கூட அப்படி பாயா வைப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. சரி, அப்போ செல்லமாக இருக்கும்போது இதெல்லாம் ஓகே. மற்றபடி உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கூப்பிடும்போதும் சரி, எதுவும் நாய பேய சனியனை கழுதைய ஒன்றும் கூப்பிடக்கூடாது. சரியா? சரி. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் பைபிளில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடங்கள். சரி, உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் முதலாவது திரளான மீட்பை உன் குடும்பத்திற்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவது திரளான அறுவடையை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். முதலாவது திரளான மீட்பு, இரண்டாவது திரளான அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறார். வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 107 சங்கீதம் 23, 24 ஆகிய வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். எல்லாரும் என்ன பாருங்க. எத்தனை பேர் இந்த வசனத்தை இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. படிச்சிருப்பீங்க, ஆனால் இதில் உள்ள ஆழ்ந்த அர்த்தங்களை நீங்கள் புரிஞ்சுக்காமல் இருக்கலாம். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்கள் ஓடுகிற இடத்திலே தொழில் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்பார்கள். ஆழத்திலே ஒரு அதிசயம். சொல்லுங்க, ஆழத்திலே ஒரு அதிசயம். இப்போ நீங்கள் பயங்கர கடன் என்கிற ஆழத்துக்குள்ளால நீங்கள் கிடந்தீங்கன்னா, அந்த ஆழத்துக்குள்ளால இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி அப்படின்னு சொல்ல. அப்படின்னா கடல் கடந்து போய், இல்லைன்னா கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிற வியாபாரமாக இருக்கலாம், கடல் கடந்து போய் செய்கிற வாணிபமாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம். அப்படிப்பட்ட வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் ஒரு பெரிய அதிசயத்தை காண பண்ணணும். அப்படின்னா ரொம்ப ஆழத்தில் பள்ளத்தில் விழுந்து கிடக்கிறீங்க. இந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய அதிசயங்களை ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை காண்பார்கள். இன்னைக்கு அது ஒரு பெரிய ப்ராஃபஸியா ஆண்டவர் சொல்ல. ஏதோ ஒரு ஆழத்துக்குள்ள நீ கிடக்கிற, வெளியே வர முடியாம தவிக்கிற அந்த ஆழத்துக்குள்ளால ஆண்டவர் இறங்கி வருவார். யாரும் இறங்கி வருவதற்கு பயப்படுகிற அந்த ஆழத்துக்குள்ளே ஆண்டவர் இறங்கி வருவார். அவர் இறங்கி வந்து உனக்கு அங்கே ஒரு அதிசயத்தை செய்து தான் உன்னை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இப்ப கடல் தொழில் செய்கிற பிள்ளைகள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். கடல் வேலைக்கு போகிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறாங்க. ரிக் வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாம் உயிரை பணயம் வச்சு செய்கிற ஒரு தொழில் தான் அந்த தொழில், ஒரு வேலை தான் அது. சில பிள்ளைங்க மீன் பிடிக்க போவாங்க. மீன் பிடிக்க போகிறவங்களுக்கு இயற்கையோட போராடி தான் ஒவ்வொரு நாளும் அவங்க மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. இதெல்லாம் ரொம்ப டஃப்பான ஒரு தொழில். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் சொல்றார், கடந்த நாட்களில் அப்படிப்பட்ட தொழில் கடல் தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா கடல் சார்ந்த பொருள்களை விற்கிற ஒரு தொழிலாக இருக்கலாம், இல்லைன்னா கடலுக்குள்ளால் போய் ஆயில் எடுக்கிறதோ இல்லைன்னா ரிக் ஒர்க்கோ எது வேலை செய்தாலும் சரி, அந்த ஆழத்துக்குள்ளால் நீ போன உன்னுடைய துணிவையும் நம்பிக்கையும் பார்த்து, உன் கஷ்டத்தை பார்த்து அந்த ஆழத்துக்குள்ளே ஒரு அற்புதத்தை கர்த்தர் இன்னைக்கு செய்ய போகிறாராம். ஹல்லேலூயா. இப்போ கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி, சிலர் ஃப்ளைட் ஏறி வெளிதேசத்துக்கு போய், சிலர் பஸ் ஏறி இன்னொரு ஊருக்கு போய், சிலர் பைக்கில் போய் இன்னொரு ஊருக்கு போய், சிலர் சைக்கிளில் போய் கிளம்பி இன்னொரு ஊருக்கு போய், ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க, ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இடத்துல தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு அரசாங்கத்தில் வேலை செய்யலாம், ப்ரைவேட்டில் வேலை செய்யலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உன் யாத்திரையை நான் கனம் பண்ணுகிறேன், உன்னுடைய அலைச்சல்களை நான் கனம் பண்ணுகிறேன். இப்போ நம்ம ஆஃபீஸ்க்கெல்லாம் பிள்ளைங்க வேலைக்கு வர்றவங்க பார்த்திங்கன்னா மாத்தூர் அங்கே எங்கே இருந்தெல்லாமோ வருவாங்க. காலையில் 6 மணிக்கு கிளம்பி வர்றவங்க உண்டு. சிலர் 6 மணி ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணேன்னா 4 மணிக்கு கிளம்புவாங்க. அவர்கள் பஸ் ஏறி இங்கே வருவாங்க. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி. நீங்கள் பஸ் ஏறி யாத்திரை பண்ணி வர்றீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த பிரயாணங்களை உங்களுக்கு வாய்க்க செய்வார்.
அந்த வியாபாரங்களை வாய்க்க செய்வார். வியாபாரத்தில் காணப்படுகிற எல்லா இழப்புகளை ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் இன்னும் வேலை கிடைக்கலன்னு வந்திருக்கிறீங்களோ, இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கப்பல் ஏறி பிரயாணம் பண்ணி வேலை பண்ணுறதுக்கும் ஆண்டவர் வேலையை கொடுப்பாரு. உள்ளுக்குள்ளால் நடந்து போய் வேலை செய்கிறதுக்கும் ஒரு வேலையை கொடுப்பார். உள்ளூரில் வேணாலும் கொடுப்பார், வெளியூர்லேயும் கொடுப்பார், வெளி தேசத்தில் கொடுப்பார். எல்லா விசா தடைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். நீ கப்பல் ஏறுவதற்கு தடையாயிருக்கிற, நீ ஃப்ளைட் ஏறுவதற்கு தடையாயிருக்கிற எல்லா விசா தடைகளை கர்த்தர் இன்றைக்கு உடைக்கிறார். நிறைய பிள்ளைகளுக்கு பிஆர் ரிலீஸ் ஆகிறதை பார்க்கிறேன், ஒர்க் பர்மிட் ரிலீஸ் ஆகிறதை பார்க்கிறேன், கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப், எல்லா காரியத்திலும் ஆண்டவர் வாசலை திறக்கிறார். நிறைய பேருக்கு இவைகள் ஒரு சேலஞ்சாக கடந்த நாட்களில் இருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், அது ஒரு ஆழத்தில் கிடக்கிற உன்னுடைய டாக்குமெண்ட்டில் ஆண்டவர் போய் ஒரு அற்புதம் செய்வார். சிலர் சொல்லுவாங்க, என்னுடைய பிஆர் இன்னும் 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் கார்டு இன்னும் 8 வருஷம் ஆகும். ஆழத்தில் கிடக்க, இப்போ தான் இந்த வருஷம் ஓடுது, இன்னும் இத்தனை வருஷம் தாண்டினாதான் வரும். ஆழத்திலே அற்புதம் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதை மிதக்க பண்ணி ஒரு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் இன்னைக்கு வேலை இல்லைன்னு வந்திருக்கிறீங்களோ, உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் வேலைக்கான ஏற்பாடை செய்தாச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமேன். என் ஆண்டவர் சொல்ல, கப்பல் ஏறி வேலைக்கு போகிற ஒருத்தன், பஸ் ஏறி வேலைக்கு போகிற ஒருத்தன், பைக் ஏறி வேலைக்கு போகிற ஒருத்தன், அவனுக்கு அந்த காரியத்தில் ஒரு அதிசயத்தை காண்பான் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆழத்திலே ஒரு அதிசயம். நிறைய பேர் வியாபாரம் பண்ணி நஷ்டமடைஞ்ச நிலைமையில் அவ்வளோதான், என் கதை முடிஞ்சு போச்சுன்னு வந்திருக்கிறீங்க. இல்லை, ஆண்டவர் ஒரு புதிய ஆரம்பத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமேன். சிலருடைய வாழ்க்கையில் வேலை இருக்குது, ஆனால் சம்பளம் பத்தலை. என்னுடைய குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏற்ற சம்பளம் இல்லை. இந்த ஒரு கொஸ்டின் நிறைய பேருடைய இருதயத்தில் இருக்கிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வீட்டில் தேவையில்லாத வீண் செலவுகளை எல்லாம் ஸ்டாப் பண்ணுறார். வட்டி ஸ்டாப் பண்ணுறார். சொல்லுங்கள், வட்டிக்கு ஸ்டாப்பு. தேவையில்லாத மெடிக்கல் செலவுகள், டெய்லி நித்தமும் வியாதி வியாதி வியாதி, இழப்பு, நஷ்டம் எல்லாத்தையும் ஆண்டவர் கிளியர் பண்ணி உன் வாழ்க்கை என்கிற படகுல இயேசு வந்து அமர விரும்புகிறார். அன்றைக்கு பேதுருடைய போட்டில் ஆண்டவர் ஒரு நாள் ஏறினார். அவனுடைய வியாபாரம் பண்ணுகிற, அவனுடைய பிஸ்னஸ் பண்ணுற போட்டில், மீன் பிடிக்க போகிற போட்டில் ஒரு நாள் இயேசு ஏறினார். போட்டுட்டு ஏறி உட்காந்துட்டு என்ன தெரியுமா சொன்னார்? ஆழத்திலே கொண்டு போய் வலையை வீசி. ஏன்னா ஆழத்தில் அற்புதம் செய்கிறவர். என்ன சொன்னார்? பேதுருவை பார்த்து போட்டில் ஏறி உட்காந்துட்டு சொல்கிறாரு, பேதுருவே, இப்பொழுது ஆழத்திலே கொண்டு போய் வலையை வீசு. ஆழத்துக்கு போகிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம். ஆண்டவர் இருந்தால் ரிஸ்க் எடுக்கலாம், ஆண்டவர் இல்லைன்னா ரிஸ்க் எடுக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் உள்ள உட்கார்ந்துட்டு சொல்கிறாரு, இப்போ நீ தைரியமாக போய் ஆழத்தில் போடு. அவன் ஆழத்தில் கொண்டு போய் வலையை வீசினான். அதே கடலில் முந்தின நாள் நைட்டு வலையை வீசினா ஒரு மீன் கூட கிடைக்கல. நஷ்டத்தோடு வந்து வெறும் வலையை அலசிட்டு இருக்கிறான். காலையில் ஆண்டவர் அவனை சந்தித்தார். வெறும் வலையை கரையிலே அலசி கொண்டிருந்த, வெறும் வலையை அலசிட்டு இருந்த அவனை ஆண்டவர் சந்திக்கிறார். சந்தித்து அவன் போட்டில் ஏறி உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு, இப்போ ஆழத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அவன் ஆழத்தில் கொண்டு போய் போட்டான். பயங்கர ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? திரளான மீன்கள். அதான் இன்னைக்கு வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? லூக்கா 5:9, அவர்கள் திரளான மீன்களை பிடித்ததன் நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானது என்று சொல்லுகிறார். பிரமிப்புன்னா என்ன? ஆச்சரியம். இன்னைக்கு பிறகு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க, பிரமிப்பா பார்க்க போறீங்க. ஆமேன். இது நடக்குமா? நடக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், என்ன நினச்சி நான் ரொம்ப பிரமிப்படைஞ்சிட்டு தான் இருக்கிறேன். என்னுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டுக்கு நான் இப்படி ஒரு பெரிய ஊழியத்தை செய்வேன். எங்களுக்கு ஊழியத்தில் யாருமே இதுக்கு முன்னாடி இல்லை. எங்கள் ஒரு சித்தப்பா மட்டும்தான் ஊழியத்தில் இருந்தார். மற்றபடி எந்த ஒரு ஊழிய பேக்ரவுண்டோ எங்கள் பெற்றோர்கள் எனக்கு ஊழியத்தினுடைய ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணி எல்லாம் கொடுக்கல. ஆனால் ஆண்டவர் எனக்கு ஃபவுண்டேஷன் போட்டார். ஆண்டவர் உனக்கு இன்றைக்கி ஒரு ஃபவுண்டேஷனை போடுறார். வீட்டுக்கும் ஃபவுண்டேஷன் போடுவார், உன் வியாபாரத்துக்கு ஃபவுண்டேஷன் போடுறாரு, உன் வேலைக்கும் ஃபவுண்டேஷன் போடுறார். ஆண்டவருடைய ஃபவுண்டேஷனில் தான் நான் நிற்கிறேன். அதனால தான் எனக்கு ஆசீர்வாதம். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அன்னைக்கு ஆண்டவர் அந்த போட்டில், வாழ்க்கை என்கிற போட்டில் இன்னைக்கு உங்களுக்கு ஏறி நிற்கிறார். அன்னைக்கு பேதுருடைய போட்டில் ஏறி நின்னார்.
போய் போட்ட உடனடியாக திரளான மீன்கள் பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா இவங்க போட்டு ஃபுல்லாக நிரம்பினது மட்டுமல்ல, கரையில் எம்டியாக இருக்கிற இன்னொரு போட்டை கூப்பிடுறாங்க. ஏன்னா வெளியே இருக்கிற மீனெல்லாம் துள்ளி உள்ளே விழுந்துருச்சு. சொல்லுங்கள், வெளியே இருக்கிற மீனெல்லாம் துள்ளி 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 பேதுருடைய வலைக்குள்ளே விழுந்துருச்சு. ஆமென். அதனால தான் வலை இழுக்க முடியாத அளவுக்கு திரளான மீன்கள் எடுத்து அங்கேருந்தே ஒரு போட்டை நிரப்பிட்டாங்க. இவங்க இருக்கிற போட்டை நிரப்பியாச்சு. பார்த்தா வலையில் இன்னும் மீன் நிறைய கிடக்குது. உடனே என்ன பண்ணாங்க, கரையில் ஒரு எம்டி போட்டு நிற்குது, அதை கூப்பிட்டாங்க. அந்த போட்டை எடுத்துடுவான்னு சொன்னாங்க. கொண்டு வந்தா அந்த போட்டு நிரம்பி வழிஞ்சிருச்சு. ஆமென். இன்னைக்கு பிறகு உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது மட்டுமல்ல, உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பேதுருவை ஆசீர்வதிக்கும் பொழுது வெளியே நின்ன இன்னொருத்தனுடைய போட்டு சேர்ந்து நிரம்பிச்சு. சிலர் சொல்லுவாங்க, இவங்க கூட சேர்ந்ததுல இருந்து நான் தரித்திரம் ஆயிட்டேன், ஓட்டாண்டி ஆயிட்டேன். இன்னைக்கு பிறகு சொல்லுவாங்க, உன் கூட சேர்ந்ததுனால தான் நான் நல்லா இருக்கேன்னு சொல்லுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்க கூட இன்னைக்கு ஏறி உட்காருகிறார். யார் யார் உங்கள் வியாபார ஸ்தலத்திற்கு இயேசுவை அழைச்சிட்டு போகிறீங்களோ அங்கே கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு. அங்கே நஷ்டம் வரவே வராது. இயேசுவை கூட்டு போங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி என்னுடைய குடும்பத்திலையும் சரி, ஊழியத்திலையும் சரி, நான் நினச்சி பார்க்காததெல்லாம் நடக்குது. காரணம், இயேசு என் வாழ்க்கை படகிலே உலாவுகிறார். வாழ்க்கை படகிலே அவர் இருக்கிறார். அவர் என்னை இயக்குகிறார். இன்னைக்கு பிறகு அவர் உங்களை இயக்க விட்டு கொடுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே என்னுடைய போட்டில் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன், என் இருதயத்தில், என் படிப்பில், என்னுடைய வியாபாரத்தில் உங்களுக்கு இடம் கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவரை உட்கார வச்சு பாருங்க. நீங்கள் போங்க, நோ நஷ்டம். சொல்லுங்கள், நோ நஷ்டம், நோ இழப்பு. ஆமேன். ஆமாம், நஷ்டத்துக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன? லாஸா? நோ லாஸ். சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா சொல்ல, நோ லாஸ். அதில் எல்லாம் ஒரு இது இல்லை. நோ லாஸ். சத்தமாக அவ்வளோதான் மூச்சு இழுக்க முடியுமா? நோ லாஸ். ஆமேன். ஆமாம், ஒரே ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஏன்னா அவருக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்கணும். சும்மா எல்லாம் நடக்காது. ஆமேன். ஆமாம், நான் என்னுடைய வியாபாரத்தில் நடந்த ஒரு சாட்சி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் எங்கே போனாலும் ஆண்டவரை கூப்பிட்டுட்டு தான் அந்த வியாபாரம் பண்ணின நாட்கள். இப்போ முழு நேர மினிஸ்ட்ரி. அதனால் மினிஸ்ட்ரியில் அதே மாதிரி ஆண்டவரை கூப்பிட்டுட்டு போகிறதுனால நிறைய இடங்களில் அற்புதங்கள் நடக்குது, ஆச்சரியங்கள் நடக்கிறது, எல்லாரும் பிரமிப்படையத்தக்கதான காரியங்கள் நடக்குது. அப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த காலத்துலேயும் எப்பவும் காலையில் ஆண்டவரை கூப்பிட்டுருப்பேன். ஒரு நாள் ஒரு பெருங்குடியில் ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் கொஞ்சம் நிறைய வண்டிங்க சேர்ந்து எடுக்கணும், ஒரு லாட் எடுக்கணும். அந்த லாட் எடுக்கிறதுக்காக நான் போகிறேன். அப்போ என் கூட தம்பி சேகர் கீழே கவுண்டரில் இருக்கிறான். அவன் தான் வருவான். என்கிட்ட ரொம்ப வருஷமாக என் கூட இருக்கிற ஒரு தம்பி. அப்போ நாங்கள் போகிறோம். போய் பார்த்தாச்சுன்னா எங்களை விட அதிக ரேட்டு கோட் பண்ண ஒரு பிரசித்தி பெற்ற கார் டீலர் ஷோரூம் முந்தின நாள் ரேட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த பெரிய அந்த டீலர், அவரை பார்க்குறதுக்கு ஜெய்ஜாண்டிக்கா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஜம்முன்னு இருப்பார். அவரை அந்த கம்பெனி ஓனர்ஸ் உட்கார வச்சு கூட, அந்த எம்டி உட்கார வச்சு பேசலை. வாட்ஸ் யுவர் ஆஃபர், கிவ் யுவர் பேப்பர் அண்ட் கோ அப்படின்ட்டார். நீ ஆஃபரை கொடுத்துட்டு போன்ட்டார். நிற்க வச்சே பேசிட்டு கூட்டு போன புரோக்கர் அவர் திட்டுறாரு, என்ன என் மரியாதை தெரியாத இடத்துல என்ன கூப்பிட்டு வந்த, எனக்கு அந்தஸ்து என்ன, இன்னும் நிற்க வச்சுட்டு இப்படியே அவ்வளோ சிரமப்பட்டு வந்து கொட்டேஷன் அடித்து கொடுத்தா உட்கார வச்சு கூட ஒரு வார்த்தை பேச மாட்டேன்றான், துரத்தி விடுறான் அப்படின்னா. எங்களை கூட்டு போகும்போது அந்த புரோக்கர் சொல்கிறார், கார் புரோக்கர் சொல்கிறாரு, சார் நேற்று இப்படியெல்லாம் நடந்தது, அங்கே போனதுக்கப்புறம் உங்களை இதுக்கலைன்னெல்லாம் என்கிட்ட நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, சரின்னா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனேன். அது பரவாயில்லடா வான்னு சொல்லிட்டு நம்ம தான் ஆண்டவரை கூப்பிட்டு தானே போகிறேன். ஆண்டவர் போனால் அவன் எளிமை நிற்க தான் செய்வான். ஆமாவா இல்லையா? ஆமேன். சரி, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்லப்பான்னு எல்லாம் போய் வண்டியெல்லாம் பார்த்தாச்சு. நானும் சேகரும் உள்ளே போகிறோம். போன உடனே அவங்க 2 பேர் அண்ணன் தம்பி பார்ட்னர்ஸ், அந்த கம்பெனி பெரிய ஐடி கம்பெனி. 2 பேரும் எழும்பிட்டாங்க, 2 எம்டியும் எழும்பிட்டாங்க. எஸ் சார், ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம் ப்ளீஸ் கம்னாரு. டேக் யுவர் சீட்னார். நான் உட்கார்ந்ததுக்கப்புறம் தான் அவன் உட்கார்ந்தான். அதான் ஆண்டவர் உங்க கூட வர்றதுக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் ஐடி கம்பெனியில் நடக்குமான்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா ஆண்டவர் வந்தால் நடக்கும். இப்போ பாருங்கள், அவங்க கொடுத்ததை விட நான் 2 லட்ச ரூபாயா 3 லட்ச ரூபா எவ்வளோன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, 3 லட்ச ரூபா கம்மியில் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறேன், இவ்வளோதான்.
நேற்றைக்கு இதே புரோக்கர் தான் வந்து இந்த கம்பெனிக்காரங்களை கூப்பிட்டாங்க, இவ்வளவு கொடுத்தாங்க அவங்க ஆஃபர். நான் சொன்னேன், சார் அவங்க எல்லாம் பெரிய வியாபாரி சார், நான் சின்ன வியாபாரி சார், அவங்களுக்கு ஓன் ஃபண்ட் இருக்கும் எடுத்திருப்பார், நான் எல்லாம் வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணுற ஆள் சார், அதனால் எனக்கு அந்த ரேட் எல்லாம்னா கட்டுப்படி ஆகாது சார், இதுதான் என்னுடைய ரேட் சார், நீங்கள் முடிஞ்சால் கொடுங்க சார் அப்படின்னு சொன்னோடனே 2 பேரும் சிரிக்கிறாங்க. நான் சொன்னேன் தெரியுமா, நான் சின்ன வியாபாரி சார். தாழ்த்துகிறது. ஆமேன். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்து அந்த தாழ்மை இருக்கும். ஆமேன். அங்கே போய் பெருமை பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சின்ன வியாபாரி சார், எனக்கு ஏதோ இந்த ரேட்டுக்கு எடுத்தால் தான் எனக்கு ஒரு 4 ரூபா கிடைக்கும் சார் அப்படின்னு சொன்னோன்னே 2 பேரும் பேசிட்டு என்கிட்ட சொல்கிறாங்க, சரி ஸ்டீஃபன், வில் டூ ஒன் திங். என்ன சார்ன்னு கேட்டேன். இப்போ நான் 2 ஸ்லிப் எழுதி போடுறேன். இப்படியெல்லாம் ஒரு எம்டி உட்காந்து ஒரு ஐடி கம்பெனி எம்டி பேசுவாரான்னு பார்த்துங்க. ஆண்டவர் வந்தால் தான் நடக்கும். 2 ஸ்லிப் எழுதி போடுறேன். ஒன்று நேற்றைக்கு அந்த டீலர் கொடுத்த ரேட்டு ப்ரைஸ், அது வந்து நான் கொடுத்த விட ஒரு 4 லட்சம் ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். எழுதி போடுறேன். நீ கொடுக்குற ப்ரைஸையும் எழுதி போடுறேன், குலுக்கி போடுறேன். ஒரு ஸ்லிப்பை எடுப்போம். எது வந்தாலும் இப்போ நேற்றைக்கு அவர் கொடுத்த ரேட்டு உன் கையில் வந்துச்சுன்னா நீ எடுக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், கம்மியாக கிடச்சா நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியான்னு கேட்டேன். சரின்ட்டார். அவர் வழிபடுகிற ஒரு தெய்வத்தினுடைய படம் ஒன்று பெருசாக அங்கே இருக்குது. அவர் கொண்டு போய் அந்த தெய்வத்தினுடைய, அவங்கள நல்ல சாமி கும்பிட்றவங்க தான், கொண்டு போய் வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து அந்த பேப்பரை எடுத்து போட்டார். நான் என்ன பண்ணேன், நான் கண்ணை மூடிட்டு இப்படி கை கூப்பிட்டு ஒரு சின்ன ஜோமன், ஆண்டவரே நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், என் கையில் நீங்கள் போய் எதை செலக்ட் பண்ணால் செலக்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் என் பக்கத்தில் கிடக்கிறத எடுக்க போகிறேன், யாரோ ஒருத்தர் என் கையை பிடிச்சி தூக்கி கொண்டு போய் பின்னால் கிடக்கிறத எடுக்க வச்சார். ஹல்லேலூயா. யார் கையை பிடிச்சது சொல்லுங்கள். எடுத்து கையில் கொடுத்தா கம்மி, 4 லட்சம் ரூபா கம்மியாக உள்ள ப்ரைஸ். ஹல்லேலூயா. அவருக்கு ஒரே சந்தோஷம். அவர் கொடுத்தது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா 2 டயர் புதுசு வாங்கி வச்சுருந்தார். அது வேறு, அந்த வண்டிக்குள்ள கவரு வேறு, அந்த நிறைய எக்ஸ்ட்ரா பொருள் நிறைய மாட்டாமலே வச்சுருந்தார். ஒரு 3, 4, 5 வண்டி சேர்த்து நாங்கள் எடுத்தோம். எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போங்க சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஸ்டீஃபன், யுவர் காட் இஸ் கிரேட், யுவர் காட் இஸ் வித் யூ. 2 வார்த்தை சொன்னார். ஹல்லேலூயா. ஒன்று யுவர் காட் இஸ் கிரேட், 2வது யுவர் காட் இஸ் வித் யூ. அப்படின்னு அவருக்கு தெரியுது, இவன் கும்பிடுகிற தெய்வம் தான் இவனுக்கு இதை சீப்பாக வாங்கி கொடுத்தது. ஹாப்பியாக சந்தோஷமாக கொடுத்தாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, உன் வாழ்க்கை படகுல, வியாபார படகுல ஆண்டவர் இருந்தாருன்னா உனக்கு நஷ்டம் வரவிட மாட்டார். உனக்கு லாபப்படுத்தி கொடுக்கறது தான் அவர் யோசிப்பாரே தவிர உன்னை நஷ்டப்படுத்த ஆண்டவர் மாட்டார். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க எக்ஸாம் எழுதிட்டு இவ்வளோ நாள் எனக்கு ஒரு நல்ல வேலை கவர்மெண்ட்டில் கிடைக்கலன்னு பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு நல்ல சீக்ரெட் சொல்கிறேன். எக்ஸாம் எழுத போகும்போது இயேசு சுவாமியை கூப்பிட்டுட்டு போங்க. சில டைம் நீங்கள் கிளம்பும் பொழுது கொஞ்சம் மக்கர் பண்ணுவார் ஆண்டவர். சொல்லுங்கள், என்ன பண்ணுவார்? மக்கர் பண்ணுவார், வரமாட்டேன்னு அடம்பிடிப்பார். அதையும் நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஆண்டவரோட அந்த உறவு இருந்தால் தான் தெரியும். அப்படி நான் என்ன அர்த்தம் தெரியுமா? வரமாட்டேன்னுவார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஏன் ஆண்டவரே வரமாட்டீங்கன்னு கேட்போமா? கேட்க மாட்டீங்க. ஏன் ஆண்டவரே, நீங்கள் என் கூட வர்ற ஒரு ப்ரெசன்ஸ் எனக்கு தெரியல, ஒரு சமாதானமாக இல்லை, என்ன பிரச்சனை சொல்லுங்கள் அப்படின்னாச்சுன்னா ஆண்டவர் சொல்வார், நீ இந்த காரியம் பண்ணது தப்பு, இதை நீ விடு, நான் வரேன்னுவார். விட்டுறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள், கூட வந்துடுவார். வேலையோடு நீங்கள் திரும்பி வரலாம். ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு மகள், நேற்றைக்கு நைட்டு தான் இந்த சாட்சி வந்துச்சு, எனக்கு மெயிலில் எடுத்து அனுப்பி விட்டாங்க ஆஃபீஸில் இருந்து. ஒரு மகள், அவளுடைய பெயர் வந்து சோனியா, அவங்களுக்கு சொந்த ஊர் காஞ்சிபுரம். வேலைக்காக நர்ஸ் ஒர்க், இப்போ நர்சிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, வேலைக்காக துபாய்க்கு துபாயில் போய் இருந்துட்டு வேலை ட்ரை பண்ணுறாங்க. வேலை கிடச்சி போகலை, துபாயில் போய் இருந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க எழுதியிருக்காங்க, 5 மாதமாக எவ்வளோ இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்க, ஒன்றுலேயும் சக்ஸஸ் ஆகலை, ஒரு பலனும் வரல. கடைசியாக என்ன ஆண்டவரே, ஃப்ளைட்டு போட்டு வந்த செலவும் நமக்கு நஷ்டம்தானேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு ஆஃபீஸுக்கு ஒரு சின்ன மெயில் போட்டா. என்ன போட்டா? 5 வருஷமாக நான் பிரயாசப்படுறேன், 5 மாதமாக இங்கே பிரயாசப்படுறேன், எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கல, ஆனாலும் இப்போ நான் ஆண்டவரை நம்பி இந்த விண்ணப்பத்தை உங்ககிட்ட அனுப்புகிறேன்னு சொன்னோடனே ஆண்டவர் இங்கேருந்து பதில் அனுப்புகிறார். நாங்கள் அனுப்பலை, நாங்கள் தான் அனுப்புவோம். ஆனால் யார் அனுப்புவா? எங்கள் மூலமாக ஆண்டவர் ஒரு பதில் அனுப்புகிறாரு. அவங்க அந்த வசனத்தை கூட போட்டிருக்காங்க. என்ன வசனம்னா, எரேமியா 29:11, ஜெரமியா 29:11. இந்த வசனத்தை இங்கேருந்து பதில் யார் அனுப்புகிறா?
ஆண்டவர் அனுப்புகிறார். ஏன்னா ஆண்டவருக்கு தான் அந்த மெயில் வந்துச்சு. ஆமேன். அந்த வசனம் என்ன? நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவானதாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. ஹல்லேலூயா. அவங்க எழுதியிருக்கிறாங்க, ஆஃப்டர் ஐ ரிசீவ்ட் ஏ மெயில் ஃப்ரம் யூ, ஜெரேமியா 29:11, இட்ஸ் ஹேப்பன்ட் ஃபைனலி இன் மை லைஃப், இட்ஸ் ஹேப்பன் ஃபைனலி இன் மை லைஃப். Now I have 4 offer letters including Dubai Government Hospital with all benefits and good salary package. என்ன இங்கிலீஷ் தெரியாது, என்னாலும் என்னுடைய ஓட்ட இங்கிலீஷில் படிச்சிட்டேன். சரியா? நிறைய பேர் இப்படியெல்லாம் இவருக்கு ஒரு இங்கிலீஷ் தேவையா அப்படின்னு என்ன கேட்குறீங்க. இப்போ என் மகளை கூப்பிட்டு விட்டாச்சுன்னா அவள் என்ன அமெரிக்கன் இங்கிலீஷில் பேசுவாமே. சரி, கர்த்தர் நல்லவன். அதில் என்ன எழுதியிருக்காங்க தெரியுமா? இந்த வசனத்தை எனக்கு ஐயா மெசேஜில் மெயிலில் அனுப்பினார். அந்த வசனம் கிடச்சி அடுத்த நாள் பார்த்தா ஒரு சான்ஸ் கூட கிடைக்கல, 5 மாதமா. ஆனாலும் ஆண்டோடைய வார்த்தையை நம்பி அவள் வலையை வீசினாள். அடுத்த முயற்சி எடுத்தா அதன்படி இப்போ 4 ஆஃபர். இப்போ எதை செலக்ட் பண்ணுறேன்னு தெரில. அதில் ஒரு ஆஃபர் என்ன தெரியுமா? துபாய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையே நல்ல பேக்கேஜ், சேலரியில் நல்ல ஒரு நிறைய பெனிஃபிட்ஸ், வித் ஆல் பெனிஃபிட்ஸ் அண்ட் குட் சேலரி பேக்கேஜ் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை யார் செய்ய முடியும்? ஆண்டவர் செய்ய முடியும். அவளுடைய முயற்சியில் எடுக்கும் பொழுது ஃபெயிலியர். அன்றைக்கு அப்படித்தான் பேதுரு தன்னுடைய முயற்சி எடுக்கும் பொழுது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் ஆனாலும் ஆண்டவரே, இதோ உம்முடைய வார்த்தையை நம்பி நான் வலையை வீசுகிறேன் அப்படின்னு தான் ஆழத்தில் கொண்டு வலையை வீசினா 2 போட்டு நிரம்பிச்சு. இப்போ இவளும் என்ன பண்ணுறா? ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அடுத்து இன்டர்வியூ பண்ணுறா. 4 இடத்திலிருந்து ஆண்டவர் அவளுக்கு ஆஃபர் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. சரி, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் எல்லாரும் வரும்போது உங்களுக்கு ஒரு மங்கள வார்த்தை கிடைக்குமா கிடைக்காதா? அந்த மங்கள வார்த்தையை தான் நீங்கள் பிடிச்சிட்டு போகணும். இந்த மகள் அந்த வார்த்தையை தான் பிடிச்சிட்டா. நீங்கள் இங்கே சொன்ன அத்தனை சாட்சிகளை கேட்கும்போது ஐயா கிட்ட போனேன். ஆண்டவர் ஐயா மூலமாக ஆண்டவர் எனக்கு ஒரு மங்கள வார்த்தை கொடுத்தார். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டீஃபனால் ஒரு அற்புதம் செய்ய முடியாது. ஸ்டீஃபனுக்குள் இருக்கிற என் இயேசுவால் அவருடைய வார்த்தையின்படி ஒரு அற்புதம் செய்ய முடியும். அதனால தான் நான் எப்பவும் சொல்லுவேன், அந்த மங்கள வார்த்தையை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு போங்க. அந்த வார்த்தையை நீங்கள் கொண்டு போய் இப்போ சொல்கிறா, அந்த வார்த்தையின்படி இப்பொழுது நான் வலையை வீசுகிறேன். ஆண்டவரே, நேற்றைக்கு வரைக்கும் ஒன்றும் கிடைக்கல, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையின்படி இப்போ வலையை வீசுகிறேன் அப்படின்னு பேதுரு போடும் பொழுது 2 போட்டு நிரம்பிச்சு. இவளும் இப்போ என்ன பண்ணுறா? அந்த ஜெரமியாவில் ஆண்டவர் சொன்ன அந்த வசனம் 29:11 படி அவள் போய் முயற்சி எடுக்கும் பொழுது ஆண்டவர் திரளான மீன்கள் மாதிரி இப்போ 4 வேலை ஒரே நேரத்தில். ஹல்லேலூயா. நிறைய பேர் நினைக்கிறீங்க, எனக்கு இப்படி ஒரு நல்லது நடந்தால் நல்லா இருக்குமே. நான் தான் உள்ளூரில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் டெய்லி காலையிலேருந்து நைட் வரைக்கும் செருப்பு தேய உட்காந்து, பெஞ்சு தேய உட்காந்து நான் என்னென்னமோ பண்ணுறேன், ஒரு வழி கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆண்டவர் இங்கே வர்ற ஒவ்வொருவரையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க வந்து ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழித்து அவளுடைய நிலைமையை பார்க்கும்போது மகிமையான ஸ்தானத்தில் அவங்கள வச்சிருக்கிறார். எத்தனையோ பிள்ளைகளுடைய வீடு பிரதிஷ்டைக்கு போகிறேன், எத்தனையோ பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு போகிறேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, ஐயா அன்பரின் பாதத்தில் வந்து நான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள். வெளி தேசத்துக்கு போகும்பொழுது என்ன விலையுயர்ந்த கார்களில் பிக்கப் பண்ண பிள்ளைங்க வருவாங்க. பார்த்திங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, ஐயா நான் ஒரு காலத்தில் அன்பரின் பாதத்தில் முன் வரிசையில் உட்காந்து கண்ணீரோடு உங்களை வார்த்தைகளை கேட்பேன். இன்றைக்கி இந்த தேசத்தில், இந்த அமெரிக்காவில், இந்த ஆஸ்திரேலியாவில், இந்த கனடாவில் நான் வருவேன்னு நினச்சி பார்க்கல. ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் வரும்பொழுதெல்லாம் நீங்கள் கொடுக்குற மங்கள வார்த்தை தான் நான் பிடிச்சி ஜெபம் பண்ணேன். இன்றைக்கி இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சிருக்கிறார். எத்தனையோ வெளி தேசங்களில் போய் நம்முடைய அன்பரின் பாதத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுடைய வீடுகளை நான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறேன். கணக்கு இல்லாதவைகள். இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு. இந்த அன்பரின் பாதத்தில் மீட்டிங்குன்னு ஒரு விசேஷம் உண்டு. 3 நாட்கள் தெய்வ சமூகத்தில் உட்கார்ந்து நான் ஜெபம் பண்ணி வந்து இந்த கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறேன். ஆண்டவரோடு தான் நான் இங்கே வருவேன். நான் தனியாக இங்கே வர்றதே இல்லை. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இங்கே வருகிற பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதுக்கு ரகசியம் என்னென்னா, ஆண்டவர் அந்த கூட்டத்தில் உங்கள் மத்தியிலே உலாவி கொண்டிருக்கிறார்.
நான் ஆண்டவருடைய வார்த்தையை தான் பிரஸ்தாபப்படுத்துகிறேன், என்னுடைய பிரஸ்தாபத்தை அல்ல, என்னுடைய புகழை அல்ல. ஆண்டவரே நான் உயர்த்தி பிடிக்கிறேன். என்னால் ஒன்றும் இல்லை. நான் ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு காலேஜில் படிக்க முடியாமல் பாதியில் விட்டுட்டு வந்த ஒரு டிஸ்கன்டினியூ ஸ்டூடெண்ட். எனக்கு அதற்கான தாளந்துகளோ திறமைகளோ ஞானமோ அறிவோ ஒன்றும் கிடையாது. ஆனாலும் அவை எல்லாவற்றையும் உள்ளடக்கின ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார். என்னை உயர்த்தி அழகு பார்த்த ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக உயர்த்தி அழகு பார்ப்பார். ஒரு காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல நின்றுட்டு ஏரோப்ளைன் போகும்போது ஆன்னு பார்த்தேன். இன்றைக்கி கப்பல் ஏறி ஏரோப்ளைன் ஏறி எந்தெந்த தேசங்களுக்கெல்லாம் நான் போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போனார். அல்லேலூயா. இப்போ எல்லாம் வெளி தேசத்திலேருந்து வருகிற மீட்டிங்ஸுக்கு போகிறதுக்கு எனக்கு டேட்டு கொடுக்க முடியலை. கடந்த நாட்களில் ஆஸ்திரேலியாவுக்கு எப்போ ஒரு 3 வாரமாவது கொடுப்பேன். 2 வாரம் தர்றேன்னு சொன்னதுக்கு அந்த சகோதரி ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. என்ன உங்கள் மக்கள் மட்டும்தான் ஆஸ்வதிக்கணுமா? நீங்கள் இங்கே வந்தால் எங்கள் மக்கள் ஆஸ்வதிக்கப்படுவாங்களே. நான் சொன்னேன், உண்மைதான், ஆனால் எங்கள் மக்களே கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நேரம் பத்தலை. அமெரிக்க தேசத்துலேருந்து இந்த லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய கால்ஸ், ஐயா எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, எங்கள் ஊருக்கு வாங்க, எங்களுக்கு ஜெபம் பண்ணணும், நாங்கள் நிறைய காரியங்களை உங்களிடத்துலேருந்து கற்றுக்கொள்ளணும், எவ்வளோ கூப்பிட்றாங்க. நாங்கள் உங்களை பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் போடுறோம். ஆனாலும் என் கண்ணு முன்னால் நீங்கள் நிற்கும் பொழுது அவற்றுக்கெல்லாம் இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க என்னால் முடியலை. கண்டிப்பாக போனேன். அங்கே இருக்கிற பிள்ளைகளும் ஆண்டவர் ஒரு சுவிசேஷகனை உலகமெங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை சொல்லி இருக்கிறார். ஆனாலும் இப்போ எல்லாம் என் கண்ணு முன்னால் அந்த அயல் தேசத்தில் இருக்கிற அவங்கள விட என் கண்ணு முன்னால் கஷ்டப்படுகிற நீங்கள் தான் என் கண்ணு முன்னால் நிற்கிறீங்க. உங்களுக்காக நான் பிரயாசப்படணுன்னு ஆசைப்படுகிறேன். கிராமங்களுக்கு அதிகமாக தேதி கொடுத்து கிராமங்களில் ஜனங்களுக்காக போய் கூட்டம் நடத்த ஆசைப்படுறேன். கிராமங்களை செலக்ட் பண்ணுறோம், கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிறோம். ஒரு காலத்தில் கப்பலேறி ஃப்ளைட் ஏறி எல்லாம் ஊழியம் செய்த உண்மைதான். ஆனால் இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் ஒரு ஆசீர்வாதத்திற்காக இயங்குகிற பிள்ளைகள், முடிவெடுக்கிறதற்கு தெரியாமல் இயங்குகிற பிள்ளைகள் அவங்க அநேகம் பேர் இருக்கிறாங்க. உங்களுடைய அன்பு என்னை கட்டி போட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக இரவும் பகலும் ஜெபிக்க உங்களுக்குன்னு ஒரு தாய் வீடு ஒன்று இருக்குதுன்னா அதான் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரிஸ், தேவனின் அன்பு ஊழியங்கள். அதுதான் அடைக்கல பட்டணம். சிலர் வந்துட்டு சொல்லுவாங்க, ஐயா இது என்னுடைய தாய் வீடுன்னு சொல்லுவாங்க. தாய் வீட்டில் போய் எல்லா பாரத்தையும் இறக்கி வைப்பாங்க. அதே போல் தாய் வீடு சீதனத்தை வாங்கிட்டு போவாங்க. இது தாய் வீடு மாதிரி நீங்கள் வந்திருக்கிறீங்க. தாய் வீட்டு சீதனங்கள் எத்தனை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டுமோ அத்தனையும் எங்கள் அப்பா கொடுத்து உங்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணுவார். பலன் உள்ளவங்களுக்குனாலும் பலனே இல்லாதவங்களுக்குனாலும் உதவி செய்வது ஆண்டவருக்கு லேசான காரியம். நிறைய பிள்ளைங்க கடனோடு வந்திருக்கிறீங்க. உங்களை கடன் எல்லாம் அடைச்சி இனி கூடையா மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களுடைய கடன்களை எல்லாம் அடைச்சி இனி கூடையா மிச்சம் எடுப்பீங்க. சரி, திரளான மீட்பு. 2வது திரளான அறுவடை. 3வது ஆண்டவர் சொல்லுகிறார், திரளான அற்புதங்களை இனி நீங்கள் பார்க்க போகிறீர்கள். திரளான அற்புதங்கள். வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். யோவான் 6:2 வாசிப்போமா? அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியினால் அவருக்கு பின் சென்றார்கள். அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டார்கள். அப்படின்னா திரளான ஜனங்களுக்கு அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அதை பார்த்தபடியினாலே அவருக்கு பின் சென்றார்கள். இப்பொழுது இங்கே வந்திருக்கிற அநேகரை கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சகோதரி இருந்தாங்க, அவங்க தான் என்னை சொல்லி இங்கே அனுப்புனாங்க, அவங்களுக்கு இங்கே வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு, நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு, அதனால் நான் கஷ்டப்படுறதை பார்த்து நீ போ அன்பரின் பாதத்தில், நீ அடைக்கல பட்டணத்துக்கு போ, உனக்கு நல்லது நடக்குன்னு சொன்னதுனால தான் நான் இங்கே வந்தேன்னு இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து தேவனுடைய அன்பை ருசித்து போனவர்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின்படியாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், அன்பரின் பாதத்தில் மீட்டிங் தொடங்கி நான் நினைக்கிறேன் ஒரு 12-13 வருஷம் இருக்கும். இந்த 13 வருஷத்தில் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அதே போல் எங்களுடைய ஊழியத்தில்
நான் டிவி மூலமாக ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் இந்த ஒரே நேரத்தில் ஒரு இடத்துல கூடுங்கன்னாச்சுன்னா இந்த சென்னை பட்டணத்தில் ஒரு ஏரியாவே பத்தாது, அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை ஜனங்கள் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்கிட்ட சில நேரங்களில் சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, நமக்கு ஆரம்ப நாட்களில் மீட்டிங்கில் வந்து நிறைய பேர் இப்போ வரல. நான் சொன்னேன், அவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார், நன்றி சொல்லுங்க, அதனால தான் அடுத்தவங்களுக்கு இடம் இருக்குது. நான் அதை தான் யோசிப்பேன். சிலர் என்ன சொல்லுவாங்க, வரலையேன்னுவாங்க. நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா புதுசாக ஜனங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்க இடம் தேவை. ஆமென். அதுதான் என்னுடைய எண்ணம். நான் எல்லாரும் பார்க்குற மாதிரி கோணத்தில் நான் பார்க்க மாட்டேன். ஒரு நாள் கூட அவங்க எல்லாம் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அவங்க எல்லாம் இருந்திருந்தா நல்லா இருக்குமே, அவங்க எல்லாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கிட்டாங்க, வாங்கிட்டாங்க, ஹாப்பியாக இருக்கிறாங்க, இப்போ நோ ப்ராப்ளம், ஆண்டவரோட அவங்க ஃப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆண்டவரோட ஃப்ளை பண்ணுறாங்க. சொல்லுங்கள், ஆண்டவரோட ஃப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு சந்தோஷம் தான் எனக்கு அவங்கள பார்க்கும் பொழுது. ஆனால் எனக்கு என்னென்னா, அவங்க எல்லாம் இங்கே இருந்தால் உங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடும். நான் புதுசாக அவங்கள ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறேன். புது கிருபைகளை, புது வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால் நான் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறதில்லை. ஒரு நாள் நினச்சதே கிடையாது. ஏன்னா புதுசாக தேவையோடு இருக்கிறவர்களே ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு தேவை இருக்கு, அதனால ஆண்டவர் கொண்டு வந்தார். இதுதான் என்னுடைய நம்பிக்கை. இன்னைக்கு நீங்கள் யோசித்து பாருங்க, அன்னைக்கு ஒரு நாயன் ஒரு விதவை ரோட்டில் கிராஸ் பண்ணுறா. ஆண்டவர் அங்கே வர்றாருன்னா அவளுக்கு தேவை இருந்திருக்கு. 38 வருஷமாக ஒருத்தன் பெதஸ்தா குளத்தாண்ட கிடக்கிறான், எழும்பி நடக்க முடியலை. ஆண்டவர் அங்கே வர்றாருன்னா அங்கே தேவை இருந்திருக்கு. அப்படின்னா ஆண்டவர்கிட்ட நீ வரணுன்னா உனக்கு தேவை இருந்தால் ஆண்டவர் அழைத்து கொண்டு வருவார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இது உன்னுடைய டேன் நாள் அப்படின்னுவேன். ஆண்டவர் ஒன்றா ஆசீர்வதிக்கிற நாள் வந்துருச்சுன்னுவேன். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற உங்களுக்கு நிறைய அற்புதங்களை கொடுத்து அனுப்பார், திரளான அற்புதங்கள். அதான் இந்த வசனம். அவர் வியாதிக்காரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டு. அப்படின்னா திரளான ஜனங்கள் வந்த அத்தனை பேருக்கு அற்புதம் நடந்ததுன்னா திரளான அற்புதங்கள். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு பிறகு கவுண்ட் பண்ண முடியாத அற்புதங்கள் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் நேசர் எனக்காய் செய்தாரே, சொல்லி முடியாத அற்புதங்கள் நேசர் எனக்காய் செய்தாரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் நேசர் எனக்காய் செய்தாரே, சொல்லி முடியாத அற்புதங்கள் மீட்பர் எனக்காய் செய்தாரே. துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடல் பாடி புகழ்ந்திடுவே, துதி பாடுவே துதி பாடுவே துதி பாடல் பாடி புகழ்ந்திடுவே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் நேசர் எனக்காய் செய்தாரே, சொல்லி முடியாத அற்புதங்கள் நேசர் எனக்காய் செய்தாரே, எண்ணி முடியாத அதிசயங்கள் என் நேசர் எனக்காய் செய்தாரே. நன்மையின் ஈவுகளால் என்னை நாள்தோறும் நிரப்பினாரே, எண்ணிய காரியம் யாவையும் முடித்து நலமாய் காத்தாரே. நம்பிக்கையோடு பாடப்போகிறோம். நன்மையின் ஈவுகளால் என்னை நாள்தோறும் நிரப்பினாரே. எல்லாம் சொல்லுங்க. நன்மையின் ஈவுகளால் என்னை நாள்தோறும் நிரப்பினாரே, எண்ணின காரியம் யாவையும் முடித்து நலமாய் காத்தாரே, நிதமும் நலமாய் காத்தாரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் நேசர் எனக்காய் செய்தாரே, சொல்லி முடியாத அற்புதங்கள் மீட்பர் எனக்காய் செய்தாரே, எண்ணி முடியாத. எல்லாம் சொல்லுங்க.
இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் பொழுது கவுண்ட்லெஸ் பிளஸிங்ஸ், கவுண்ட்லெஸ் ஆசீர்வாதங்கள், கவுண்ட்லெஸ் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. செய்தாரே துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடல் பாடி புகழ்ந்திடுவே, துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடல் பாடி புகழ்ந்திடுவே. நீதியின் பாதையிலே என்னை நிதவும் நடத்தினாரே, என் களஞ்சியம் யாவையும் பலனால் நிரப்பி கோஷித்தை காத்தாரே. நம்பிக்கையோடு சொல்லுவான். நீதியின் பாதையிலே என்னை நிதமும் நடத்தினார். எல்லாம் சொல்லுங்க. நீதியின் பாதையிலே என்னை நிதமும் நடத்தினாரே, களஞ்சியம் யாவையும் பலனால் நிரப்பி போஷித்து காத்தாரே, நிதமும் போஷித்து காத்தாரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் நேசர் எனக்காய் செய்தாரே, சொல்லி முடியாத அற்புதங்கள் நேசர் எனக்காய் செய்தாரே. எண்ணி முடியாத அதிசயங்கள் என் நேசர் எனக்காய் செய்தாரே, சொல்லி முடியாத அற்புதங்கள் மீட்பர் எனக்காய் செய்தாரே. துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடல் பாடி புகழ்ந்திட. எல்லாம் சொல்லுங்க. துதி பாடுவே, துதி பாடுவே, துதி பாடல் பாடி புகழ்ந்திடுவே. ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த எண்ணிலடங்காத நன்மைகளை நினைச்சு பாடுனா இன்னைக்கு ஃபுல்லா பாடிக்கிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செய்துட்டார், இன்னைக்கு செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் ஒரு லிஸ்ட்டோடு வந்திருப்பீங்க. இன்னென்ன காரியம் நடக்கணும், இந்த கடன் அடைக்கணும், இவ்வளோ லிஸ்ட்டு கடன் இருக்குது, வீடு பாதியில் நிற்கிது, கட்டி முடிக்க முடியலை, பிள்ளைக்கு ஃபீஸ் இன்னும் கட்டலை, அந்த அந்த போய் காலேஜில் போய் ஸ்கூலில் போய் டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், இவ்வளவு நாளைக்கு உள்ளால கட்டுறோம். எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். பிரச்சனை எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆமென். அவர் எல்லாத்தையும் நீங்கள் போட்டிருக்கிற லிஸ்ட்டு கூட கொஞ்சம் ஆட் பண்ணுறாரு. நீ கேட்காததையும் தருவார் நம்ம ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, நீ நினைத்ததை விட, விரும்பினதை விட, ஜெபித்ததை விட, எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாய் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. லிஸ்ட் எல்லாத்துலேயும் ஆண்டவர் சாங்ஷன் 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 பரலோக சீலில் போட்டாச்சு. சொல்லுங்கள், சாங்ஷன் சாங்ஷன். இப்படி போடுங்க. சீல் போடுற பார்த்தீங்கன்னா சாங்ஷன் சாங்ஷன் சாங்ஷன். ஜாபு சாங்ஷன், ப்ரொமோஷன் சாங்ஷன், பிஸ்னஸ் சாங்ஷன், எல்லாம் கவர்மெண்ட் ஜாபு சாங்ஷன், எல்லாத்தையும் ஆண்டவர் அப்ரூவல், என்ன பில்டிங்கு சாங்ஷன், எல்லாம் ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிட்டார். ஆமென். ஆமாம். நம்ம இங்கே செய்கையில், விசுவாசத்தில் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் அங்கீகரிக்கிறவர். ஹல்லேலூயா. இதெல்லாம் விசுவாச செய்கைகள். ஆமென். ஆமாம். ஒரு முறை ஒரு அம்மாட்ட நான் கையேந்தி இப்படி ஜெபம் பண்ணும்போது சொன்னேன், எல்லாரும் கையேந்தி உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு மன்னார்குடி மீட்டிங்கில் சொல்கிறேன். அப்போ எல்லாம் கையேந்தி ஒவ்வொருத்தனுக்கு கவர்மெண்ட் ஜாப் வேணும், நான் போட்டிருக்கிற டெண்டர் எனக்கு வேணும், எனக்கு மேரேஜ் இன்விடேஷன் கார்டை நீங்களே அடித்து கையில் கொடுங்க. நிறைய பேர் கேட்டாங்க. ஒரு அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைக்கு படிக்க வைக்க பணம் இல்லை, எனக்கு கொஞ்சம் பணம் வேணும், என் கையில் பணத்தை வைங்க அப்படின்னு ஒரு ஏழை தாய், தன்னுடைய ஒரு விதவை தாய் தன்னுடைய பிள்ளைக்காக கேட்டாங்க. வெளியே வந்தோடனே கூட இருந்தவங்க எல்லாரும் வேன் பிடிச்சி வந்திருந்தாங்க. நீ என்ன கேட்ட, நீ என்ன கேட்டேன்னொன்னே எல்லாம் அவங்கவுங்க சொன்னாங்க. இந்த ஏழை விதவை தாய் சொன்னாங்க, இப்போ எனக்கு தேவை, என் பிள்ளை நர்சிங் படிக்கிற பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட பணம் இல்லை, ஆண்டவரே கையில் எனக்கு கட்டுக்கட்டா பணத்தை கொடுத்து அந்த பிரின்ஸிபால்கிட்ட கொண்டு போய் பணத்தை கிடைக்க எனக்கு கிருபை செய்யுங்க, நான் டைம் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையேந்தி கேட்டேன் அப்படின்னு ஒன்று எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. அந்த அம்மாவை கிண்டல் பண்ணாங்க. பணம் எப்படி ஆண்டவர் கொடுப்பார்? வேலையை கொடுக்குறவர் பணம் கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? ஆண்டவர் கொடுப்பா. எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. இது மன்னார்குடியில் நடக்குது. அடுத்த மாதம் நான் மன்னார்குடி பக்கத்தில் தஞ்சாவூர் சிஎஸ்ஐ
சென்ட் பீட்டர்ஸ் திருச்சபையில் அடுத்து மீட்டிங் போகிறேன். அதே கும்பல் அன்னைக்கு வேன் பிடிச்சி தஞ்சாவூர்லேருந்து மன்னார்குடிக்கு வந்தவங்க இப்போ அவங்க ஊர்லேயே மீட்டிங் எல்லாம் வந்தாங்க. வந்த உடனே எல்லாம் அங்கே கூட்டமாக தான் தனி ஜபத்துக்கு வர்றாங்க. அப்போ இந்த ஏழை தாய் சொல்கிறாங்க, ஐயா அன்னைக்கு நான் மன்னார்குடி வந்திருக்கும் போது நீங்கள் கையேந்தி என்ன வேணுமோ கேளுங்கன்னு கேட்டீங்க. நான் இப்படி கேட்டேன், வேனில் ஏறணுன்னு எல்லாரும் என்ன கிண்டல் பண்ணாங்க. என்ன நடந்துச்சு தெரியுமா ஐயா அப்படின்னு கேட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். இவங்க எல்லாரும் மூஞ்சில் கரியை பூசிட்டார் ஆண்டவர் அப்படின்னா. ஆமென். எப்படிமா கறி பூசினாருன்னு கேட்டால் எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அவங்க என்ன சொல்லாங்க, விசுவாசத்தோட கேட்டுட்டு போனேன். அடுத்து 2 நாள் கழித்து அவங்க வீட்டுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு. இவங்களுக்கு தேவை 40,000 ரூபா தான் ஃபீஸ் கட்ட வேணும். 1 லட்ச ரூபா கொரியர் ஒரு தொண்டு ஸ்தாபனத்திலிருந்து வந்திருக்கு. அல்லேலூயா. கடனாக அல்ல, பிள்ளைக்கு படிப்புக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறாங்க. ஆமென். அதை வாங்கி நான் காசாக்கி கையில் வச்சுட்டு இவங்க வீட்டில எல்லாம் போய் நான் என்ன பார்த்தனா ஆண்டவர் கொடுத்துட்டாரு பாருன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் காட்டிட்டு தான் ஃபீஸே கட்ட போகிறேன். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், உங்களுடைய ஒவ்வொரு செய்கையும் அதான் சொன்னேன். அது இல்லாமல் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே உங்கள் கிட்ட கை கூப்பி நிற்கிற என் பிள்ளைங்க யார்கிட்டையும் போய் கையேந்த விட்டுறாதீங்கன்னுவேன். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு ஐயா வந்து அதான் சொன்னார், ஐயா நான் எல்லார்ட்டையும் போய் கையேந்திக்கிட்டே நிற்பேன், எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க, சித்தப்பா வீட்டில் அத்தை வீட்டில் அண்ணன் வீட்டில் எல்லாம். ஆனால் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்க, இதுக்கு மேலே யார்கிட்டையும் என் பிள்ளைங்க கையேந்தக்கூடாது, ஏன்னா உங்கள் முன்னால் கை கூப்பி நின்று இருக்கிறாங்க. என் பிள்ளைங்க கையேந்தனா உங்ககிட்ட மட்டும்தான் கையேந்தணும். ஆமென். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்டு வாங்கினாலும் மோதிர கரையால் தான் குட்டு வாங்கினேன். ஆமென். ஆமாம், நம்ம கையேந்தனா ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் கையேந்தணும், வேற எங்கேயும் போய் கையேந்தக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அப்படியே கையை ஏந்தி, இந்த ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. அப்படி 2 கரங்களை ஆண்டவர் சமூகத்தில் விரிச்சு, இந்த ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்படுவதில்லை, உம்மை நினைத்து துதிக்கின்றேன் கைவிடப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன் வெட்கப்படுவதில்லை, உம்மை நினைத்து துதிக்கின்றேன் கைவிடப்படுவதில்லை. இந்த ஏழை எல்லாம் சொல்லுங்க, ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் மனம் இறங்கி, உன் கட்டியை இனி தேடியும் பார்க்க முடியாது. உன் சரீரத்தில் இருக்கிற தோல் வியாதிகள் சோரியாசிஸாக இருக்கலாம், ஆண்டவர் மாற்றி போடுவார். தலையில் சோரியாசிஸ், உடம்பு ஃபுல்லாக சோரியாசிஸ், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், கண்ணீரோடு நீ வந்திருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவருடைய இந்த அபிஷேக தைலம் உன் சிரசிலே பூசப்படுகிறது. சகல ரோகங்களும் நீங்கி வியாதிகள் நீங்கி நீங்கள் குணமாவீர்கள். ஹல்லேலூயா. விலையுமின்றி பணமுமின்றி கிரயமுமின்றி இலவசமாய் பெற்றதை இலவசமாய் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் எனக்கு கொடுத்த இலவசமாய் கொடுத்த வரத்தை கொண்டு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நிறைஞ்ச மனசுல உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எல்லா கட்டிகள், எல்லா தேவையில்லாத வியாதிகள் சரீரத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவதாக நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேவ மகிமை உங்க மேல இறங்குகிறதை பார்க்கிறேன். தேவனுடைய வல்லமை உங்க மேல இறங்குகிறதை பார்க்கிறேன். ஒரு அபிஷேகம் உங்க மேல இறங்குகிறதை பார்க்கிறேன். நுகங்களை முறிக்கிற ஒரு அபிஷேகம், கட்டுகளை அறுக்கிற ஒரு அபிஷேகம் இப்பொழுது உங்க மேல இறங்கி கொண்டிருக்கிறது.
அபிஷேகம், அபிஷேகம், அபிஷேகம். ஆவியானவர் எங்கே? அங்கே விடுதலை உண்டு, விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. ஒரு பெரிய விடுதலை பிசாசின் கட்டுகளிலிருந்து, பில்லிசூனிய கட்டுகளிலிருந்து, மாந்திரிக கட்டுகளிலிருந்து ஆண்டவர் இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா கந்தல ரபா ஷப ரபா. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அப்படியே 2 கரங்களை விரித்து கொண்டு இந்த ஏழை அழைக்கின்றேன், இறங்கி வாரும் ஐயா. உங்களை விட்டா எனக்கு வேற கதி இல்லை ஆண்டவரே. உங்களை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே, இதுக்கு மேல இந்த வியாதி எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போமா? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. இந்த ஏழை அழைக்கின்றீர், இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றீர், இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. இந்த ஏழை அழைக்கின்றீர், இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு 2 கரங்களை அப்படியே விரித்து ஏழை அழைக்கின்றீர், இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றீர். ஆண்டவரிடத்துல கையேந்தி நிற்கிற உன்னை இனி எந்த மனுஷனிடத்திலும் கையேந்த என்று ஆண்டவர் விட மாட்டார். நம்பிக்கையோடு நிறுமுறை இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. குடும்பங்களை காக்கும்படி கூடவே இருக்கப்பா. என் குடும்பத்தை உங்க கையில ஒப்படைக்கிற ஆண்டவர், என் குடும்பத்தை காத்துக்கொண்டு, என் பிள்ளைகளை காத்துக்கொள்ளும். நான் இழந்து போன எல்லாத்தையும் எனக்கு இன்னைக்கே தந்திருப்புங்கப்பா. நம்பிக்கையோட பார்ப்போம். காக்கும்படி கூடவே இருக்கின்றீர். இழந்து போன அனைத்தையுமே இன்றி தருகின்றீர். குடும்பங்களை காக்கும்படி கூடவே இருக்கின்றீர். இழந்து போன அனைத்தையுமே இன்றி தருகின்றீர், இன்றி தருகின்றீர். உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், வெட்கப்படுவதில்லை. உம்மை நினைத்து துதிக்கின்றேன், கைவிடப்படுவதில்லை. இந்த ஏழை அழை 2 கரங்களை அப்படியே விரித்துக் கொள்ளுங்க. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றீர், இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. இந்த ஏழை அழைக்கின்றீர், இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. எல்லா தலையில கைய வச்சு சொல்லுங்க. எல்லா தலையில கைய வச்சு இந்த ஏழை அழைக்கின்றீர்,
என் சிரசின் மீது இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதியில்லை, வேறு கதியில்லை, வேறு கதியில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான். கர்த்தர் அவன் சத்தத்தை கேட்டு அவனுடைய எல்லா நெருக்கடிகளுக்கும் நீங்கள் ஆக்கி விடுவேன். ஏழை பர்த்திமேயும் கூப்பிட்டான். தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கு. அவனுடைய கண்களிலே தெளிவான பார்வையை கொடுத்து திரளான ஜனங்களுக்கு முன்னால் அவனுடைய கண்களை திறந்து விட்ட தேவனே, இப்பொழுதும் கண்களில் பார்வை குறைந்த பிள்ளைகள், இந்த சின்ன வயசுல என் பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய கண்ணாடி போட்டிருக்கிறது. அந்த கண்ணாடியை வைத்து கூட என் பிள்ளையுடைய மூக்கு தாங்காதே என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கண்களிலே தெளிவான பார்வையைத்தான். இந்த சுகர் வியாதி வந்ததும் வந்துச்சு, என் கண் பார்வையை அடிச்சிட்டு போயிடுச்சு. எனக்கு கண்மங்கலாகி விட்டது. கண்களில ஏதோ ஒரு சிலந்தி வல மாதிரி தெரிகிறது. கண்ணீரோடு நிற்கிற என் பிள்ளைகள் உம்மை நோக்கி கூப்பிட்டார்களே, இறங்கி வாரும் ஆண்டவரே சொன்னார்களே. என் பிள்ளைகளுடைய கண்களிலே உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். தங்களுடைய சிரசில கை வைத்திருக்கிற என் பிள்ளைகளுடைய கண்களுக்குள்ளால் உம்முடைய அபிஷேகம் இறங்கி தெய்வீக சுகத்தை தரட்டும். தலை மேல கை வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தலையில என்ன பிரச்சனை இருந்தாலும் தீராத மைக்ரேன் தலைவலி, ஒற்றை தலைவலி, இல்லைன்னா தலை சுற்று, கீழே விழுந்துருவனோ, மயங்கி விழுந்துருவனோ, தனியா போக பயமா இருக்கு. கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தலையில இப்பொழுது அபிஷேகம் இறங்கட்டும் சுவாமி. வேதனை நீங்கி, தலை சுற்றி நீங்கி, என் பிள்ளைகள் சுகமாயிருக்கட்டும். தலைக்குள்ளால இருக்கிற பிரெயின்ல இருக்கிற பிரச்சனைகள், நரம்பு பாதிப்புகள், பிரெயின்ல இருக்கிற சின்ன சின்ன நுண்ணிய நரம்புகள், பிளட் கிளாட் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுதே குணமடைவதாக. இந்த ஏழை அழைக்கின்றே, இறங்கி வாருமையா. உம்மை அல்லாமல் வேறு கதியில்லை. சில வாலிப பிள்ளைகள், ஆண்டவரே இந்த தீராத உதிரப்போக்கு என்னால தாங்க முடியல. பள்ளிக்கூடத்துக்கு போன, கல்லூரிக்கு போன, வேலைக்கு போன, மாதம் ஃபுல்லா அந்த உதிரப்போக்கு என்ன ரொம்ப வேதனைப்படுத்தது. கண்ணீரோட வந்திருக்க அவங்களை இந்த ஏழை அழைக்கின்றேன்னு கூப்பிட்டாங்களே, இறங்கி வந்து என் பிள்ளைகளுக்கு புதிய யூட்ரஸ் பொருத்தி இருக்கப்பா. யூட்ரஸ்ல இருக்கிற தீராத உதிரப்போக்கு வியாதி மாறட்டும். யூட்ரஸ்ல இருக்கிற ஃபைப்ராய்டு கட்டிகள், கேன்சர் கட்டிகள், யூட்ரஸ்ல இருக்கிற நீர் கட்டிகள் மாறட்டும். என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. தொட்டு குணமாக்கும் தேவனே, என் பிள்ளைகளை தொட்டு குணமாக்கும். கர்ப்பம் சம்பந்தப்பட்ட வியாதிகள் எது இருந்தாலும் இன்றைக்கு என் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும். என்னுடைய தைராய்டு பிரச்சனைக்கு முடிவை கொண்டு வரும். ஆண்டவரே, இந்த தைராய்டு மாத்திரம் சாப்பிட்டு உடம்பெல்லாம் வீக்குது. இந்த பிசிஓடி பிரச்சனை, ஹார்மோன் இம்பேலன்ஸ், மாத்திரம் சாப்பிட்டு என் பிள்ளையுடைய உடம்பு வீங்கிட்டு போகுது. ஆண்டவரே, இன்னொரு வீட்டுல போய் வாழ போகிற இந்த வாலிப பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட எந்த கொள்ளை நோய் இருந்தாலும் ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி போடுங்க. சின்ன வயசுல எனக்கு சுகர் வந்துருச்சு, என் பிள்ளைக்கு டெய்லி இன்சுலின் போடுறேன். ஆண்டவரே, என் பிள்ளையால இதை தாங்க முடியல. என் வாலிப பிள்ளை டெய்லி இன்சுலின் போடுறான். ஆண்டவரே, இந்த சுகர் வியாதிகளுக்கெல்லாம் ஒரு முடிவைத்தான். இந்த பிபி பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை தாங்கப்பா.
இந்த ஏழை அழைக்கின்றே, இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. ஆபரேஷனுக்கு டேட்டு பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அன்பரின் பாதத்தில் மீட்டிங் போயிட்டு வந்து ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு டிசைட் பண்ண, யூட்ரஸை எடுக்க சொல்லிட்டாங்க. நான் எதுக்கும் போயிட்டு வர்றேன்னு சொல்லி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு கத்தி இவர்கள் சரீரத்தில் படக்கூடாது. என் ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு வார்த்தையினால ஒரு அற்புதத்தை செய்து, எப்பேற்பட்ட கொள்ளை நோயாயிருந்தாலும் இப்பொழுது என் பிள்ளைகளுக்கு நீர் சுகம் தருவீராக. எல்லா கேன்சர் வியாதிகளிலிருந்து, டிபி வியாதிகளிலிருந்து, சர்ம வியாதிகளிலிருந்து என் பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக. இந்த ஏழை அழைக்கின்றே, இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. உங்களை விட்டா இந்த கடன் அடைக்க எனக்கு வேற வழி தெரியலப்பா. எல்லா சொத்தையும் வித்து பார்த்தாலும் என் கடன் அடைக்கல முடியல ஆண்டவர். கடன் என்கிற ஆழத்துக்குள்ள விழுந்து கிடக்கிற, ஆழத்தில் அதிசயம் செய்வேன் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகளுடைய கடன் எல்லாம் அடைக்க ஆண்டவர் இன்றைக்கு சிறப்பு ஏற்பாடு செய்த என் பிள்ளைகளை நீ கடன் கொடுக்கிறவர்களாய் நீர் மாற்றினதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஏழை அழைக்கின்றே, இறங்கி வாருமையா, உம்மை அல்லாமல் வேறு கதி இல்லை. நீண்ட வருஷமா கல்யாணத்துக்காக பார்த்துட்டு இருக்கிறோம். எனக்கு இன்னொரு ஆசீர்வாதமான திருமணம் நடக்கல. என் கூட படிச்ச பிள்ளைங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி பிள்ளைகளை பெத்துட்டாங்க. எனக்கு இந்த கல்யாணம் நடக்கலையேன்னு சொன்ன பிள்ளைகளும் இந்த ஏழை அழைக்கின்றேன் இறங்கி வாரும் என்று சொன்னார்களே. நீர் இறங்கி வந்து உங்க தலைமையில பிள்ளைகளுடைய திருமணத்தை நடத்தி தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். என் பிள்ளைகள் வேர்பற்றி யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து பலனால் நிரப்புகிற நாட்கள் வந்துவிட்டதற்காய் உமக்கு நன்றி. எல்லா திருமண தடைகள் உடைக்கப்படுவதாக, பிரிந்து போன குடும்பங்களை ஒன்றாக இணைப்பீராக. அடைக்கப்பட்ட கற்பங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே திறக்கப்பட்டதற்காய் உமக்கு நன்றி. இவர்களை சந்தோஷமான பிள்ளை காட்சியாக்கி மகிழ்ச்சியாய் வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவருடைய குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படட்டும், திரளான ரட்சிப்பு உண்டாகட்டும், மனமாற்றம் உண்டாகட்டும். கப்பல் பிரயாணங்கள், பிளைட் பிரயாணங்கள், வெளிதேச பிரயாணங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். நிறைஞ்ச மனசுல பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.